வரும்போது உலகத்துடைய ஃபிலாசபி வேற மாதிரி இருக்குது. உலகத்துடைய ஃபிலாசபி என்ன தெரியுமா? திருமணம்ன உடனே அவன் காலுக்கு கட்டு போட்டால் தான் கரெக்டாக வருவான் அப்படின்வாங்க. பார்த்துக்கிறீங்களா? அவனை கல்யாணம் பண்ணி வச்சா தான் அவன் ஒழுங்காக இருப்பான் அப்படின்ட்டு ஏதோ ஒரு காலுக்கு கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி ஒரு வயசானம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க, பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிற? கத்திரிக்காய் கெட்டு போச்சுன்னா கழுதைக்கு தூக்கி போடுறது தானே அப்படின்றாங்க. அப்படின்னா அவங்க பொண்ணு கத்திரிக்காவான், கெட்டு போன கத்திரிக்காவான். அப்புறம் வர்ற மாப்பிள்ளை வந்து அவன் தான் கழுதையான். சரியா? இப்போ யோசிப்பார், இப்படி கேள்விப்பட்ட அவன் வருவானா உள்ள மாப்பிள்ளை, அந்த பொண்ணுக்கு எப்போ தான் கல்யாணம் ஆகுறது. இப்போ திருமணம்ன உடனே உலகம் எப்படி அதை ட்ரீட் பண்ணுதுன்னா, என்னவோ அது காலுக்கு போட்டு விடுற கட்டு மாதிரியும், யாரோ ஒருத்தரை கழட்டி விடுற மாதிரியும். வயசாகிடுச்சு, இந்த 7 கழுத வயசாகிடுச்சு, இவனையா இன்னும் வச்சுன்னுங்கிற, துரத்தி விடுங்க கல்யாணம் பண்ணி. இப்போ கல்யாணம் பண்ணுறது யாரோ ஒருத்தரை வெளியே அனுப்புகிற சிஸ்டம் மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் திருமணம்ன உடனே அது ஒரு துக்ககரமான ஒரு சம்பவமாக பார்க்குறாங்க. முக்கியமாக ஆண்கள் அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க பாருங்கள். டேய் கேள்விப்பட்டியாடா, என்னடாச்சு, என்னடா அவ்வளோ சீரியஸா? இல்லடா அந்த இவன் இல்லை நம்ம சஞ்சய், என்னாச்சு கல்யாணம் பண்ணா அவனுக்கு? எப்போ தெரியுமாடா அவனுக்கு? எவ்வளோ நாள் ஆயிடுச்சு பேசி, என்னவோ துக்கமான ஒரு சம்பவன்ற மாதிரி. ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்குறோம் திருமணம் நல்லதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மனுஷன் தனிமையாக இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு நல்லதல்ல என்று கண்டார். ஆனால் மனுஷனுக்கு திருமணம் பண்ணி வச்சிட்ட பிறகு வசனத்தை படிக்கிறோம், he saw that it was very good. So when a man is not yet married, God says not good. நீ வாழ்க்கையில் ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்ட, தேவனோட நெருக்கமாக இருக்கிற, ஒரு ஆரோக்கியமான தனி நபராக இருக்கிற, அப்போ இந்த மாதிரி ஒரு மனுஷன் தனியாக இருக்கிறது நல்லதல்ல. இப்போ ஒரு சில பேரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நீ தனியாகவே இருன்றார். ஏன்னா அவன் இன்னும் வளரவே இல்லை. புரியுதா இல்லையா? he is not yet a man, he is only a playful boy. ஒழுங்காக வேலை வெட்டிக்கு போக மாட்டான், கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பான், வீட்டில் குடும்பத்தின் ஒரு நபராக இருக்க மாட்டான். அந்த மாதிரி ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறதே இல்லை இவன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்ல இவன் தனியாக இருக்கிறது தான் நல்லது, இவனுக்கு ஒருத்தையை கட்டி வச்சு அவளும் கஷ்டப்படுறது வேண்டாம். ஆனால் யார் யார் ஆரோக்கியமான தனிநபர்களாக இருக்கிறோமோ நம்ம திருமணமாகி நல்லா வாழணுன்றது கர்த்தருடைய திட்டம். அப்போ திருமணம்ன்றது நல்லது. பாருங்க, ஒரு நல்ல தேவ மனிதன் திருமணம் ஆகாமல் இருக்கிறத பார்த்தோன்னே கர்த்தர் சொல்கிறாரு நல்லதல்ல அப்படின்றாரு. ஆனால் அவன் திருமணம் ஆன உடனே கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறாரு வெரி குட். Do you want to go from not good to very good? Here's the secret. Get married according to the ways of God. தேவனுடைய வழிகளுக்கு ஏற்றவாறு நம்ம திருமணம் பண்ணிக்கிறது கர்த்தருக்கு நல்லதாக தெரிகிறது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, இன்னொரு வசனத்தை கூட படிக்கிறோம் பாருங்க. He who finds a wife finds a good thing. நன்மை. உங்க மனைவி உங்க பக்கத்தில் இருக்கிறாங்க, உங்க மனைவியை பார்த்து சொல்லுங்க நீ எனக்கு நடந்த நல்லதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னீங்களா? யூ ஆர் த பெஸ்ட் திங் தட் ஹேப்பன் டு மீன்னு சொல்லுங்களேன். உங்கள் மனைவியை பார்த்து சொல்லுங்கள். மனைவியை பார்த்து, இப்போ கணவரை பார்த்து அவங்க சொன்னால் நல்லது சொல்லிட்டீங்களா? அதையும் நீங்கள் ஏன்னா உலகத்துடைய ஃபிலாசபிக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்துட்டு இருக்கிறோம் இப்போ. கரெக்டாக இல்லையா? நம்ம சவுத் இந்தியன் மூவிஸ் எல்லாம் பார்த்தா கூட இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு டைம் இல்லை. ஆனால் ஜென்ரலாக ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த மூவி எப்படி முடியும்னு பார்த்துருக்குறீங்களா? யூனோ ஹவு த மூவி கம்ஸ் டு அன் எண்ட். அவங்க 2 பேரும் 1008 போராட்டம் அப்படி இப்படின்னு ஒரு ட்ராமா நடத்தி ஃபைனலாக கல்யாணம் ஆயிரும் பாருங்க. கல்யாணத்தோடு முடிச்சிருவாங்க சீன். பார்த்துருக்குறீங்களா? எத்தனை மூவி அப்படி முடிஞ்சிருக்குது. கல்யாணத்தோடு இப்படி தாலி கட்டி இந்த மனுஷன் இப்படி திரும்புவான், அப்படியே வணக்கம், இதுக்கப்புறம் என்னத்த இருக்கிறது பார்க்கறதுக்கு போ, அவன் முடிஞ்சிச்சு அவன் கதை அப்படின்ற மாதிரி. கரெக்டா இல்லையா? முன்னாடி உட்காந்துங்கிறான் மாப்பிள்ளை, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு. பொண்ணோட அப்பா அங்கன்னு சொல்கிறார், அழைச்சி வந்துட்ட பிறகு நல்ல நேரமே போயிடும், அது பரவாயில்லையா, அதை கேட்டுங்க ஒரு தடவை அப்படின்றாரு அவர் அங்கே. ஸோ உலகம் எப்படி யோசிக்குதா? கல்யாணம் ஒன்று பாரம், கஷ்டம், ஐயோ சாபம், ஐயோ மாட்டிக்க நானே இவன் அப்படின்னு தான் உலகம் பார்க்குது இல்லையா? ஒரு பெரியவர்கிட்ட வந்து ஐயா பெரியவரே நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் நீ போய் கல்யாணம் பண்ணிக்கா அப்படின்னுக்கிறார். கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நாள் இருக்க முடியுமா? அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்பேற்பட்ட ஆசையாக போயிடும் உனக்கு வாழ்க்கை விட்டு, அதாவது ஒரே வழி அதுதான் அப்படின்ற மாதிரி. ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்குறோம் தேவனுக்கு ஏற்றபடி தேவனுடைய வழிகளின் படி திருமணம் செய்து திருமணத்தை நடத்த சித்தமுள்ளவர்களுக்கு திருமணம் நல்லது மட்டும் இல்லை, மிக மிக நல்ல ஒரு உறவாக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். கமான் பிலீவர்ஸ், ஒரு ஆமென் சொல்வீங்க நம்பினேன் நான். எஸ், இட்ஸ் a வெரி குட் திங். திருமணம்ன்றது ஆசீர்வதிக்கப்பட்ட விஷயம். உங்களை நான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு விருப்பப்படுறேன் நான். பாருங்கள், திருமணம் செய்யாமல் ஒரு சில ஆண்கள் இருக்கிறாங்களே, ஆண்கள் பற்றி மட்டும் பேசுகிறேன் இப்போ நான். திருமணமான ஆண்களோட கம்பேர் பண்ணால் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெக்கார்ட், புள்ளி விவரங்கள் படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள்.
திருமணம் ஆகாத ஒரு ஆணை விட திருமணமான ஆண் செழிப்பாக இருக்கிறாங்க. ஃபைனான்ஷியலி the ones who are married are well off than single men. அப்போது இது ஒரு மித்து. கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவள் எல்லா பணத்தை செலவு பண்ணிடுவா. நான் சொல்கிறேன், கணவர் சம்பாரித்து வந்து மனைவி அதை ஞானமாகவும் உரிமையாகவும் செலவு பண்ணுறது ஒரு கணவர் கிடைக்கிற பெருமை, அந்த கணவருடைய சந்தோஷம். எல்லா கணவர்களும் இந்த நேரத்தில் ஆமேன்னு சொல்லி உங்கள் மனைவிக்கு நீங்கள் யாருன்னு வெளிப்படுத்தி இருந்திருக்கலாம். இன்னொரு டைம் அந்த ஸ்டேட்மெண்ட் வரேன் நான். காட்வன் ஏன்னா கர்த்தர் இரண்டாம் வாய்ப்புகளின் தேவன். ஒவ்வொரு கணவருக்கும் இது தெரியும். மனைவி ஞானமாக உரிமையாக தான் சம்பாதிக்கிற பணத்தை செலவு பண்ணும்போது அந்த சந்தோஷம் ஒவ்வொரு கணவருக்கும் ஒரு மன நிறைவை கொண்டு வருது. கணவர்கள், எஸ், நான் நல்ல வேலை குவாலிஃபை பண்ணிட்டேன் பாருங்க. ஞானமாக அப்படின்னு கொண்டு வந்துட்டேன் நான். ஞானமாக செலவு பண்ணுவாங்க அப்படின்னு கொண்டு வந்துட்டேன் நான். முக்கியமானது அது. அப்போ பாருங்க, உண்மை இதுதான். திருமணம் ஆகாமலே நான் அப்படியே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட திருமணமான ஆண்கள் செழிப்பாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ப்ரெசன்டபிள் அப்படின்னு வரும்போது திருமணமான ஆண்களை ஆகாத ஆண்களை விட திருமணமானவங்க they know how to carry themselves, they know how to carry themselves with style and elegance. ஏன்னா ஒரு சில ஆண்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு எது ஸ்டைலுன்னு தெரியும். அந்த மாதிரி ஆண்கள் யாராவது இங்கே இருக்கிறீங்களா? பல பேர் இங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்கள் ஸ்டைலை பார்த்தே வாங்கிட்டாங்க உங்கள் மனைவி. ஓகே, ஆனால் நான் பேர்பட்டவன் இல்லை. நான் பேர்பட்டவன் இல்லை. எங்கள் அம்மா பல தடவை என்ன பார்த்து, உன்னை யாரா கல்யாணம் பண்ணிக்குவா, யார்ப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்குவா, அவ்வளோ ஒல்லியாக இருக்கிற, போய் ஒரு அதான் ஸ்லம் பகுதியில் போய் நீ ஊழியம் செய்கிற, அவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னாங்க. நான் அப்போ ரொம்ப இதாக என்ன பேசுகிறீங்க, கர்த்தர் செய்வார் அப்படின்ற மாதிரி பேசுகிறேன். கல்யாணமே வேண்டாம் எனக்கு அப்படிலாம் பேசுனேன் நான். அப்புறம் என்னுடைய ஃபோட்டோ நான் பார்த்தேன் பாருங்கள். அந்த ஃபோட்டோ நான் எப்படி இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்ட்டு, இதை விட ஒரு மோசமான ஃபோட்டோ இருந்துச்சு. அதை போடல. அவங்க ரொம்ப கிருபையாக இருக்கிறாங்க என் மேலே. இல்லை, ஆனால் நீங்கள் இவ்வளோ சத்தமாக சிரிப்பீங்கன்னு எதிர்பார்க்கலாரு. ஆனால் இப்போ நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்க, எவ்வளோ பெரிய வித்தியாசம் அது. இப்போ ஒரு பிரதர் தான் நான் கொண்டு வரேன் பாருங்க. இப்போ ஸ்டான்லி பிரதர் போடுங்க. இல்லையா, ஸ்டான்லி இருக்கா? ஸ்டான்லி ஃபோட்டோ இருக்கு. சரி, நம்ம எட்வின் பிரதர், அவர் எப்போவுமே அழகாக இருந்தார். சரி விடுங்க, சும்மா ஆறுதல் படுத்தலாம், எல்லாருமே ஆறுதல் படுத்தலாம் அந்த நேரத்தில். உங்கள் மனைவி பக்கத்தில் இருக்கலாம். மனைவி கணவரை பார்த்து சொல்லுங்கள், இப்போ தான் அழகாக இருக்கிறீங்க சொல்லிவிடுங்க அவர்கிட்ட. நான் எத்துக்குத்த டிஷர்ட்டை போட்டு வரீங்க, ஷேவ் பண்ணணும்போது ஷேவ் பண்ணுறீங்க. சில ஆண்கள், என்னை யாரும் ஆட்டி படைக்க முடியாது, யாரும் என்னை மாற்ற முடியாது. வெல்கம் டு த கிளப். கல்யாணம் பண்ணுங்க. God created Eve for Adam in order for her to help him. Because the man needs help. The purpose that God has given man is huge. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு வைத்திருக்கிற நோக்கங்கள், திட்டங்கள் பெரியது. அவனுக்கு ஒரு சகாயர் தேவைப்படுறதுனால தான் கர்த்தர் சகாயத்தை கொண்டு வந்தார். ஸோ ஐ டெல் எவ்ரி ஹஸ்பண்ட் ஹியர், லெட் யுவர் வைஃப் ஹெல்ப் யூ. உங்கள் மனைவி உங்களுக்கு சகாயம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுங்க. உங்கள் மனைவிகள்கிட்ட நீங்கள் பேச வேண்டிய விஷயம், ஓப்பன் அப் பண்ண வேண்டிய விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணுங்க. தனியாக உட்காந்து பாரத்தை சுமக்கணும்னு இல்லை, அதே மாதிரி எல்லா பாரத்தையும் அவங்க மேலே கொட்டணும்னு இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நெருக்கமாக இருக்கிற பழக்கம் இருக்கும்போது ஆவியானவர் வழி நடத்துவார். எத்தனை விஷயங்களை உங்கள் மனைவிகளுக்கு ஓப்பன் அப் பண்ணி அவங்க கிட்ட இருந்து நீங்கள் சகாயத்தை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக. சரியா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதை ஒரு பிரதரை நான் மீட் பண்ணேன். அப்போ நான் மீட் பண்ணும்போது அவங்க ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், எனக்கு அவங்கள ரொம்ப நாளாக தெரியும் பாருங்க. சிஸ்டர், ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. என்ன சிஸ்டர் இப்படி போட்டுனுங்கிறாரு அவரு அப்படின்ட்டு. நான் அவர் ரொம்ப ஸ்டைல் பண்ண மாட்டேன் அப்படின்றாராம். அப்போ நான் கேட்கும்போது அப்போ அந்த சகோதரி சொல்கிறாங்க, பிரதர் நான் எடுத்து கொடுக்குறேன், அவர் அதை போட மாட்டேங்கிறார் பிரதர். அப்படின்னு என்ன அர்த்தம்? யூ ஹாவ் டு லெட் யுவர் வைஃப் ஹெல்ப் யூ பிகாஸ் யூ ரியலி நீட் ஹெல்ப். ஆல் ரைட். ஸோ மேரேஜ் இஸ் அ குட் திங். அப்போ நான் என்னோடய ஃபோட்டோ போட்டு அசிங்கப்பட்டேன். அந்த பாயிண்ட் முடிஞ்சிச்சு. எப்படி திருமணம் நம்மளை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி. ஹியர்ஸ் another thing. They believe, ஜனங்க நினைக்கிறாங்க திருமணம் ஆகாதவங்க தான் நீண்ட நாள் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சிங்கிளாக இருந்தால் பதர் ஆயுசு கெட்டி பதர் அப்படின்றாங்க. சிங்கிளாக இருந்து நீ ஆயுசு கெட்டியாக இருந்து என்ன யூஸ்ன்னு கேட்குறேன் நான். மனைவியோட வாழ்க்கையை சுற்றி பார்க்காம, என்ஜாய் பண்ணாமல், பிள்ளைகளை வளர்த்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல், ரெண்டு பேரும் இணைஞ்சு வாழ்க்கையின் கர்த்தரின் திட்டத்தை நீங்கள் அனுபவிக்காமல், what are you going to do? But you see, the opposite is actually the truth. என்னன்னா, திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க தீர்க்காயுசோட வாழ்கிறத விட
திருமணமான ஆண்களை பற்றி பேசிட்டு இருக்கிறேன் நான், நல்லா கவனிங்க. திருமணமான ஆண்கள் ஆரோக்கியமும் அதிகமாக இருக்குது, அவங்களுடைய ஆயுசு நாட்களும் அதிகமாகுது. திஸ் இஸ் அ ஃபேக்ட். அதனால ஆண்கள் சொல்லுங்க பார்க்கலாம், அப்பாடா சொல்லிடுங்க எல்லாரும். ஏன்னா உண்மையாகவே we are grateful to God for the life partner that God has given each of us. Hallelujah. Okay, I want you to hold your wife's hand. உங்கள் மனைவியோட கை பிடிச்சு சொல்லுங்க, எனக்கு நடந்ததுலேயே சொல்லுங்க சிறந்தது நீதான். You are the best thing. சத்தமா you are the best thing that has ever happened to me. சால்வேஷனுக்கு அடுத்ததா அதுதான் இல்லையா? சால்வேஷனுக்கு அடுத்ததா நம்மளுடைய மனைவியை, என்னுடைய மனைவியை நான் சந்திச்சது தான் எனக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு அனுபவம். ஸோ we are first let's settle this. Marriage is a good thing. திருமணம் நல்லது. ஆனால் பிரதர் அவ்வளோ நல்லா இல்லையா பிரதர்? அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு வர்றோம். திருமணத்தை எப்படி நடத்தணும்னு கூகுளுக்கு போகக்கூடாது. கூகுள் சொல்லுது கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, ஓ மை காட் இத்தனை பேர் டைவர்ஸ் ஆனாங்க இந்த வருஷம், அடுத்தது மோஸ்ட்லி நீ தான் லிஸ்ட்டில் அப்படின்னு நம்ம போக தேவையில்ல. வி கோ டு த வேர்ட் ஆஃப் காட். திருமணத்தை ஆரம்பித்தது தேவன், அதை நிறுவனது தேவன், அதை இன்ஸ்டிடியூட் பண்ணது தேவன். அப்போ அவர்கிட்ட வர்றோம், நம்ம அவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே என்ன ஆண்டவரே பண்ணி வச்சுருக்கிறீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் அவளை நான் கட்டிக்கணுன்ற மாதிரி ஏன் அப்படி ஆயிடுச்சு, ப்ளஸ் என் மனைவி என்னால் புரிஞ்சுக்க முடியல பிரதர். பிரதர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா மனைவி கர்த்தர் சிருஷ்டிக்கும் பொழுது, உண்டாக்கும் பொழுது ஆண் இனத்தை கர்த்தர் தூங்க சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாமுக்கு தெரியல ஏவாளுக்குள்ள கர்த்தர் என்னென்னலாம் போட்டு வச்சிருக்கிறாருன்னு சொல்லி. இப்போ ஆதாம் எந்திரிக்கிறாரு, கவிதையாக பாடுறாரு, அழகாக இருக்கிறா, ஐயோ என் மனசை கொள்ளை அடிக்கிறா, பாட்டெல்லாம் பாடுறாரு ஆதாம். பாடி முடிச்சு இப்போ வாழ ஆரம்பிக்கிறார். இப்போ there's a mystery, there's always a mystery with the woman. இது கர்த்தர் இப்படி ஏற்படுத்தி இருக்கிறார். என்னைக்கு என் மனைவியை நான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நான் சொல்கிறேனோ அன்னைக்கு என் திருமணம் முடிஞ்சிருச்சு. ஆனால் என்னைக்கெல்லாம் சொல்கிறேனோ என் மனைவியை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க நிறையா இருக்குது. இன்றைக்கி வித்தியாசமாக இருக்கிறாங்க பாருங்கள். 10 years ஆகுது ஆல்மோஸ்ட் என்னுடைய மனைவியை நான் திருமணம் பண்ணி. ஆனால் இன்ன வரைக்கும் என்னுடைய மனைவிக்குள்ளே புது புது விஷயங்களை நான் பார்க்குறேன், புது புது பிஹேவியர்ஸை நான் பார்க்குறேன். இன்னும் there's a lot of mystery to her and that's what keeps our marriage going. So what do? You go to God. அப்போ ஏவாளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ஆதாமுக்கு தெரியல. என்ன உடனே இப்போ ஆதாம் யார்கிட்ட ஓடணுன்றீங்க? ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, நான் கம்பேர் பண்ணல உங்கள் மனைவி ஒரு பொருளுக்கு. பொருளை வாங்க போகிறது அவங்க தான் நிறையா வாங்கி போடுவாங்க வீட்டில் அங்கே. ஆனால் ஒரு பொருளை வாங்கி அந்த பொருள் நம்மளுக்கு புரியலன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? மேனுஃபேக்சரர்ஸ் கேட்டலாக் நம்ம பார்க்குறோம். மேனுஃபேக்சரர் கொடுத்துருக்கிறார் இல்லையா, அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறோம், அதுக்குள்ளே என்னென்ன போட்டு வச்சுருக்கா, என்னென்ன ஃபீச்சர் இருக்குதுன்னு சொல்லி. அப்போ உங்கள் மனைவியை புரிஞ்சுக்க முடியல. எனக்கு இப்போ தான் தலை வெடிக்கிற மாதிரி ஆகுது பதர். நேற்று நல்லா பேசினா நீங்கள் டக்குன்னு கோச்சுனுக்கிறா பதர், காலையில் எழுந்திரிச்சு தொட்டு பார்த்தா சில்லுன்னு இருக்கிறா பதர், பார்க்க கூட மாட்டேங்கிற பதர். நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல பதர், நான் கனவுல ஏதாவது பண்ணிட்டேன்னா பிரதர். ஏன்னா ஐயோ ஐ டோன்ட் நோ பிரதர், ஹவு டு ஐ டூ திஸ். நான் இப்போ 10 வருஷம் பாரு, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, இங்கே தெரிந்தாங்க மார்க்கெல்லாம் கீருந்தெல்லாம். இல்லை 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 என் மனைவி என்ன ரொம்ப நேசிக்கிறாங்க. 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். இப்போல்லாம் என் மனைவி கோச்சுக்கிட்டா நான் தெரியாத மாதிரி கண்டுக்காத மாதிரிலாம் இருக்கிறதில்ல. டேரெக்டாக பாரு, நான் தான் ஏதோ பண்ணுறேன்னு தெரியுது, என்ன பண்ணேன்னு எனக்கு தெரில, நீயே சொல்லிட்டேன்னா இந்த 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 பகுதியை நம்ம சுருக்கிடலாம். சரியா? நீ ரொம்ப நேரம் பேசாமல் நான் ரொம்ப நேரம் அதெல்லாம் என்னத்துக்கு? சரியா? என்னை நீ பனிஷ் பண்ணு நீ நினைக்க மாட்டேன், நீ கிருபை நிறைந்தவள். சரியா? நீ என்னை எவ்வளோ நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும், என்னோட எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு எனக்கு தெரியும், நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன்னு தெரியும். ஆனால் உனக்கு தெரியுமா நான் ஒரு முட்டாள் இல்லை, அதுதான் உண்மை. என் மனைவி அப்படி சொல்கிறது இல்லை, ஜூஜூன்னெல்லாம் சொல்கிறது இல்லை, ஆமேன்றாங்க என் மனைவி சில நேரத்தில். we all we act foolish. நிறைய விஷயங்கள். அப்போ என் மனைவிக்கு நான் ஓப்பன் அப் பண்ணுறேன், டைரெக்டாக இப்போலாம் பேசுகிறேன் பாரு, என்னன்னு சொல்லுமா நான் தான் மிஸ். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் we are able to rectify that. Okay, so what do? We go to God, we go to the word of God, but we work on our marriage. எல்லாரும் சொல்லுங்க, I work on my marriage, I don't give up on my marriage. எல்லாரும் கை வைத்துங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனிடத்திற்கு போவேன், தேவனுடைய வார்த்தைக்கு போவேன், ஆனால் திருமணத்தின் உடன்படிக்கை நான் விட போகிறது இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். everyone has to take that decision. இதை நிறுவன தேவனிடத்துக்கு போவேன், மனைவியை கொடுத்த கர்த்தரிடத்தில் போவேன், வார்த்தைக்கு போவேன், ஆனால் திருமணத்தை நான் விட்டுற போகிறது இல்லை. I let God work on me as we work on our marriage. All right? So what is marriage all about? இப்போ ஃபர்ஸ்ட் செஷன் நான் வெறும் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்ருக்கிறேன். ஆனால் மிக முக்கியமான ஒரு லா உங்களுக்கு நான் வெளிப்படுத்த போகிறேன். மிக முக்கியமான ஒரு லா. All right? See, marriage is a story of two mashed potatoes ன்னு சொல்லுவாங்க. mashed potatoes நம்ம தமிழில் எப்படி சொல்கிறது? பல்யா
2 கிழங்குல செய்யப்படுற பல்யாவுடைய கதை அப்படின்வாங்க. கவனிங்க, 2 உருளைக்கிழங்கு இமேஜின் பண்ணுங்க. இதை எடுத்து இதை சுடுதண்ணியில் போட்டு அதை வேக வச்சு அதுக்கப்புறம் தோலை உரிச்சு அதை மேஷ் பொட்டேட்டோ இல்லையா பல்லியா பண்ணுறோம் நம்ம அப்படின்றத இப்போ நம்ம அந்த பிக்சருக்கு நம்ம வரலாம். திருமணம்ன்றது மேஷ் பொட்டேட்டோஸுடைய ஸ்டோரின்றாங்க. 2 உருளைக்கிழங்கு எது எந்தெந்த தோட்டத்தில் வந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரில, ஆனால் ஒரே கூடையில் இருக்குது, வாரின் வரோம் வீட்டுக்கு நம்ம. இதுதான் திருமண வாழ்க்கை பாருங்க. இவர் வேற ஏதோ தோட்டத்தில் வளர்ந்தாரு, அந்த அம்மா வேற ஒரு தோட்டத்தில் வளர்ந்தாங்க. அவர் பார்த்து வளர்ந்த விஷயங்கள் வேற, இவர் பார்த்து வளர்ந்த விஷயங்கள் வேற. The upbringing is different, the philosophy is different, the way she thinks about money is different, and the way he thinks about money is different. The way the philosophy, the thought patterns are different. ஸோ 2 உருளைக்கிழங்கு 2 வித்தியாசமான தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போது ஒரே பாத்திரத்தில் போட்டு தண்ணியெல்லாம் போட்டு சுத்தம் பண்ணி அதை கொஞ்சம் பளபளக்கிற மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வைக்கிறோம். இதுதான் வெட்டிங் செரமனி. அவர் வளர்ந்தது எந்த ஒரு காலகட்டம் என்ன சொல்றது, ஒரு வித்தியாசமான சூழல். இவங்க வளர்ந்தது வேறு சூழல். இந்த 2 உருளைக்கிழங்கையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நில்லுங்கம்மா உங்கள் 2 பேருக்கு கல்யாணம், கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு தெரியலையே, தேங்க்யூ ஸோ மச், ஓகே கல்யாணம். என்னாச்சு 2 பேருக்கும் ஃபோட்டோ ஷூட் எடுத்து இப்போல்லாம் நிறைய ஃபோட்டோ ஷூட்டுங்க வந்துருச்சு, பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க ஃபோட்டோகிராஃபிக்காரங்க. அதனால் ஃபோட்டோகிராஃபி சேர்ந்துருங்க, பணம் சம்பாதிக்கணும்னா நீங்கள். எக்கச்சம் ப்ரீ வெட்டிங் ஷூட் நம்ம நிறைய ப்ரொஃபஷனல் என்ன சொல்கிறது வீடியோ மினிஸ்ட்ரியிலேருந்து இங்கே இருக்கிறாங்க. பட் யூ சி நிறைய ஃபோட்டோ ப்ரீ வெட்டிங் ஷூட் இருக்குது, வெட்டிங்க்கு காலையில் ஒரு ஷூட் இருக்குது, காலையிலே வர்றோம் விட்டா ஃபோட்டோகிராஃபிக்காரங்களே கல்யாணம் நடத்தி முடிச்சிருவாங்க தெரியுமா உங்களுக்கு. நான் பாஸ்டர் பிரசாத் எப்போவுமே கல்யாணம் நடத்தும் போது வந்த உடனே கேட்குவேன், ஃபோட்டோகிராஃபி பீப்புள்கிட்ட இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியா பிரசாத்? நடுவில் வந்து சார் இವಾಗ ನೋಡಿ ஜஸ்ட் ನೋಡಿ இல்லை ಇವಾಗ ವೆಯ್ಟ್ ಮಾಡಿ ಇವಾಗ ಕಟ್ಟಿ ಅವ್ನು ಕಟ್ಟಿ சொல்லிட்டு இருப்பார். அவர் ಕಟ್ಟಿ ಅವರೇ ಅನಿಬಿಡ್ತಾರೆ ಕಾರಲ್ಲಿದೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ನೈಟ್ ಅರೇಂಜ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ಅವ್ಬಿಟ್ಟು ಅವರೇ எல்லாத்தையும் ನಿಮ್ಮ ಮಗುವಿಗೆ ನಾನೇ ಹೆಸರಿಡ್ತೀನಿ சார் பண்ணிட்டு பாரு. சரி அதனால் என்ன பண்ணுறேன் நான் சில நேரத்தில் அவங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லணுமா இருக்குது, பிரதர் நடுவில் வராதிங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராதிங்க அப்படின்னு. இப்போ பாரு ஃபோட்டோகிராஃபி பிடிச்சி அவங்கள அழகுப்படுத்தி அவங்கள சிங்காரிச்சு அவங்கள ஒரு 3 மணி நேரம் ஸ்டேஜில் நிப்பாட்டி நம்ம ஒரு அரை மணி நேரம் நின்று போய் சாப்பிட்டு போயின்னு இருப்போம். 3 மணி நேரம் நில்லு, அவங்க கால் மறுத்து போய் அவங்களுக்கு ஒருத்தரும் ஜூஸ் கொடுக்க மாட்டாங்க ஒரு கிளாஸ். எல்லாத்தையும் ஏற்படுத்தி ஃபோட்டோங்களை பிடிச்சி ஏன் அப்படி பண்ணுறோன்னா டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ்லேருந்து வராங்க, டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்லேருந்து வராங்க. பட் தே ஆர் நவ் டுகெதர் இன் அ கவனன்ட் கால் மேரேஜ். இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்னது, உருளைக்கிழங்குக்கு வரலாம். உருளைக்கிழங்கை பார்த்தா அவங்க திருமண வாழ்க்கையே தெரிஞ்சிடும், ஏன் திருமண வாழ்க்கை தெரிஞ்சிடும். இப்போ நல்லா கழுவிட்டோமா உருளைக்கிழங்க, கழுவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், ஒரே பாத்திரத்தில் போட்டு அதை விட்டுறோம், தண்ணி ஊற்றி ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுறோம். ஆரம்பத்தில் தண்ணி சில்லுன்னு தான் இருக்குது, 2 பேரையும் அனுப்பி விட்றோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்ஜாய் மாப்பிள்ள, என்ஜாய் பண்ணுங்க மாப்பிள்ள, நல்லா இருங்க தம்பி, தங்கச்சி நல்லா இருமா, அனுப்பி விட்றோம் நம்ம நல்லா அப்படின்னு. இப்போ கொஞ்ச நேரம் சில்லுன்னு இருக்குது, நல்லா இருக்குது, யாரும் இல்லை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, நம்ம 2 பேர் தான், வாங்க நம்ம ஹனிமூன் போகலாம். ஹனிமூன் போகிறோம் வர்றோம், நல்லா சில்லுங்குது, கூல். வாவ் பிரதர், நான் நினைக்கிறது அவர் அப்படியே கம்ப்ளீட் பண்ணுறாரு பிரதர். நான் இப்படி திரும்பினா நான் ஏன் திரும்பினான்றார் பிரதர், நான் அப்படி திரும்பினா என்ன திரும்பினான்றார் பிரதர். பிரதர் அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறார் பிரதர். நான் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம், வாங்க 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ப்ரேயர் பண்ணுறேன். நான் சபிக்கலை, நான் சொல்கிறேன் இட்ஸ் நாட் தட் ஈஸி டு பிகம் ஒன். இட்ஸ் அ ப்ராசஸ். See, I'm not terrifying anyone, but it's a process. It's the real thing இல்லையா. சரி சில்லுன்னு இருக்குது பிரதர், ஆனால் என்ன ஆகுது, இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டாச்சு, இப்போ சூடு அதிகமாகுது. ஹனிமூன் முடிச்சுட்டு வர்றாங்க, வரும்போதே மூஞ்சி தூக்கிட்டு வர்றாங்க, பெட்டு தூக்கி அந்த அம்மா அங்கே போடுது, வந்தால் இறங்கணும் உடனே. என்ன சொன்னீங்க நீங்கள் என்கிட்ட? நான் நிறையா சொன்னேன், எது உன்னை பாதிச்சிச்சுன்னு தெரியலையே. இப்போ யோசிக்கிறேன் என்ன நடக்குது, இப்போ ஹீட் அதிகமாகுது. அதான் சொல்லுவாங்கள்ல, ஹனிமூன் முடிஞ்ச உடனே சனிமூன் அப்படின்வாங்க. நான் இல்லை, வேற யாரோ. சரியா? இப்போ என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் பேசுவாராம், இந்த அம்மா நல்லா கேட்டுக்குமா. கல்யாணம் ஆன புதுசில் இவங்க பேசுவாங்களாம், அவர் நல்லா கேட்டுக்குவாராம். கல்யாணம் ஆகி 6 மாதத்தில் 2 பேரும் பேசுவாங்களாம், ஊரே கேட்டுன்னு இருக்குமா பாருப்பா. ஹீட் அதிகமாகுது. அந்த ஸ்டேஜை நிறைய பேர் தாண்டி வந்துட்டோம். சில பேர் இங்கே இருக்கிறோம் பாருங்க, 10 வருஷம்லாம் தாண்டி வந்தவங்களா பதார், எல்லாம் தாண்டி வெந்து வேக நல்லா வந்து உட்காந்துருக்கிறோம் பதார், எல்லாம் தாண்டி வந்தாச்சுன்றோம். நம்ம உண்மையாக இல்லை, நம்ம கொதிக்குது. இப்போ கொதிக்கும் போது என்ன ஆகுது, அட தாங்க முடியல பிரதர் என்ன பிரதர், பாஸ்டர் பாருங்க பாஸ்டர் இப்படி பண்ணுறாங்க பாஸ்டர். காலையில் எந்திரிச்ச உடனே பாஸ்டர் அவர் என்கிட்ட காஃபி கேட்குறாங்க, பல்லு விளக்காமல் கேட்குறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் அம்மா அப்படி தான் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க. இவர் கேட்குறாரு, என்னம்மா காஃபி எடுத்துன்னு வரலையான்ட்டு. அந்த பல்லு விளக்காத மூச்சு காற்றுலேயே கேட்குறாரு. அந்தம்மா ஏன் ஓடுது கபாருன்னு. என்ன கேட்குறீங்க, போயிட்டு ஒழுங்கா காஃபி எப்போ போடுவோம், காஃபியா பாலை நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும், வரும்போது 2 இட்லி பாக்கெட் வாங்கிட்டு வந்துருங்கன்றாங்க அந்த அம்மா. இப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல, கன்ஃபியூஷன். வாட் டு யூ டு?
ரெண்டு பேருடைய வீக்னஸ் தெரிய வருது. கல்யாணத்துக்கு முன்னாடி பாசிட்டிவ்ஸை செலிப்ரேட் பண்ணுறோம், ஆனால் கல்யாணம் ஆன உடனே நம்மளுடைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் தெரிய வருது. இவர் இப்படியா, இவருடைய பழக்கம் இப்படியா, இவர் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாராம், சைட் டிஷ் இல்லாமல் சாப்பிட மாட்டாராம் பிரதர். நானே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் யூடியூப் பார்த்து கற்றுங்கிறேன் சமையல. இவர் சைட் டிஷ் என்ன இன்னைக்கு நான் கேட்குறாரு, நேற்று நான் கேட்குறாரு, நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் டெய்லி சிப்ஸ் பேக்கெட் வாங்கி வச்சேன் பிரதர். அவர் சிப்ஸ் பேக்கெட்டை டிவி பார்க்கும்போதே சாப்பிட்டு முடிச்சிடறாரு. அவர் என்னம்மா சைட் டிஷ் எங்க சிப்ஸு, அதை அப்பே முடிச்சிட்டேனேம்மா, சொல்லக்கூடாதா நீ? Now the heat is on. The heat is on. Now the potatoes hit against each other. The water is boiling. It's boiling. இடிக்கிறாங்க, முட்டுறாங்க, மோதுறாங்க. ஆனாலும் விட்டு பிரியிற மனசு இல்லை. ஏன்னா 6 லட்சம் கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டேன், 2 லட்சம் கேட்டரிங் காரனு கொடுக்கணும், நான் அவ்வளோ சீக்கிரம் விட்டு பிரிய மாட்டேன், நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நான் அதிகமாக தனியாக போய் ஆடுவோம். ஆண்டவரே சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டேன், நான் ஆயத்தம் இல்லை ஆண்டவரே. நான் Lord, I was not ready. Lord, you surprised me. நீ இல்லைம்மா, நீ இல்லை, உன் மேலே தப்பில்லை, ஐயோ போயிட்டாண்டவரே. திரும்பியும் நான் உன்னை சொல்ல, நான் என்ன சொன்னமா, நான் சரியில்லைன்னு சொன்னமா நான். The heat is on. But now, it all of a sudden now, the skin starts getting off of the potato. கரெக்டா? இப்போ என்ன ஆகுது, அந்த ஹீட்டிங் டைமில் if you can stay, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், ஸ்டேன்னு சொல்லுங்களேன். Stay in communication, stay in fellowship with God, even when the heat is on. உஷ்ணம் அதிகமாகும் போது கூட when you stay in that covenant, you keep speaking to each other. சண்டை ஆனாலும் பரவாயில்லன்னு பேச்சுவார்த்தை நீங்கள் நிப்பாட்டாமல் பேசுனீங்கன்னா, சண்டை ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி சர்ச்சுக்கு ரெகுலராக வர்றதும், தினமும் நைட்டு ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் தூங்குற இந்த பழக்கத்தை நீங்கள் உண்டாக்கிட்டீங்கன்னா, நீங்கள் இன்னும் குண்டாக்குள்ளே தான் இருக்கிறீங்க. There's hope. There's still hope. As long as you're in communication, there's always hope in marriage. கரெக்டா? இப்போ என்ன நடக்குது தெரியுமா? You begin to open up your weakness and then finally the heat comes down. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறோம். ஏன்? தோல் விரிஞ்சிருச்சு, உடஞ்ச உடனே என்ன ஆச்சு, ஹீட்டு கம்மியாகுது. இப்போ என்ன தெரியுமா ஆகுது, ஆமாம் அவர் அப்படி தான், நான் பார்த்துட்டேன், ஒரு சில விஷயம் எனக்காக மாற்றிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, பட் ஐ எம் ஓகே பிகாஸ் நவ் மை ஸ்கின் இஸ் ஆஃப் as well. He can see me for all the things that I have in my life, that things God is still working on me. அப்போ கணவர் பார்க்குறாரு மனைவியை பார்த்து, பார் உனக்கும் ஒரு சில குறைவுகள் இருக்குது, எனக்கும் ஒரு சில குறைவுகள் இருக்குது, God is working on us, but we're going to stay in this. Now the heat comes down. The heat comes down. இப்போ என்ன தெரியுமா? Acceptance. சொல்லுங்க அந்த வார்த்தையை. Acceptance. You say, okay, yes, thank you Lord, thank you for my wife, thank you for the husband you've given me, I accept it. It's painful, it's revealing, I am now vulnerable. என்ன சூப்பர் ஸ்டார் நினைச்சாரு பிரதர், அவரு என்ன நினைச்சாங்க மனைவி, இப்போ அவங்க என்ன வேற மாதிரி பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க? என்னை வந்து டாபர்மேன் மாதிரி பார்க்குறாங்க. இப்போ அப்படியே அவ்வளோ தூரம் போயிடக்கூடாது. ஆனால் now she knows all my weaknesses. What do I do now? That's the best place in your marriage. உங்கள் திருமணத்தில் 2 பேருடைய ஒவ்வொருத்தரும் பலவீனங்களை உணர்ந்து அதோட அவங்களை அங்கீகரிக்க கற்றுக்கிறோம். தெரியுமா? எந்த ஒரு ரெவலேஷன் ஒன்று வருது. You know what's that revelation? I did not get married to change you to become like me. I got married because I love you and God will change us. Amen. நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிட்டது என்ன மாதிரியே உன்னை மாற்றுறதுக்காக இல்லை, இருக்கிற மாதிரியே உன்னை அங்கீகரிக்கிறதுக்கு. இப்போ கர்த்தர் நம்ம 2 பேரையும் அவருடைய திட்டங்களுக்கு நேராக மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் கணவர் உங்கள் மனைவி ஒவ்வொருத்தர் உங்கள் வாழ்க்கை துணையை பார்த்து சொல்லுங்க, உங்களை மாற்றுறதுக்காக நான் திருமணத்தில் இல்லை. சொல்லுங்க, உங்களை நேசிக்கிறதுனால நான் திருமணத்தில் இருக்கிறேன். சொல்லுங்க, because I love you and I want to be with you. கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எங்களை மாற்றுவார், கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்துவார். So we are not in an assignment to change each other. See, that must come as a revelation. ஒவ்வொருத்தரையும் மாற்றுறதுக்கும் மாற்றலைன்னா சாத்துறதுக்கும் கர்த்தர் திருமணத்தை ஏற்படுத்தலை. ஒவ்வொருத்தரையும் அவருடைய அன்பு நிமித்தம் இணைந்து அவருடைய திட்டங்களை நிறைவேற்றும்படி கர்த்தர் திருமணத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். So now we are in the stage where the skin is peeled off. இப்போ ஸ்கின் உடைஞ்சிச்சு, அவ்வளோதான். But now, come on, are you ready? இப்போ what do you do? இந்த குண்டால பார்க்குறீங்க, 2 உருளைக்கிழங்கும் தோல் உறிஞ்சதை நம்ம பார்க்குறோம். இப்போ மேலேருந்து 2 கரங்கள் வர்றதை பார்க்குறோம். அந்த 2 கையும் உருளைக்கிழங்கு எடுத்து தோலை முழுசாக உரிச்சு அதை உடைக்கிறாங்க. crushes the hands, crush the potatoes and now they become one. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க பாருங்க,
எந்த பீஸு எந்த கிழங்குல இருந்து எந்த தோட்டத்தில் வந்துச்சுன்னா சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு இப்போ ஒன்னாயிட்டாங்கன்னா, இது ஒரு கிழங்கு பல்லியா அவ்வளோதான். திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் போர்ஷன் ஆஃப் mashed potato, and that is what we are all aiming at. All of you say, we are becoming one. So we are not one experientially, but we are in the process of becoming one. What is marriage? It's a process of becoming one. We are becoming one. Now, in the eyes of God, we are one by the covenant. உடன்படிக்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றுன்னு தான் கர்த்தர் பார்க்கிறார். அப்படிதான் பார்க்கிறார். அவர்கள் ஒன்றாய் இருப்பார்கள், ஒரே சரீரமாக இருப்பார்கள். According to the covenant, we are one. But according to the process of marriage, we are becoming one. Let me go to a few scriptures today. வாங்க எல்லாரும் ஆதியாகமம் 2 அதிகாரம், Genesis chapter 2 verse number 24 to 25. இந்த வசனத்தை மோசே எழுதுறாரு. இதே வசனத்தை அப்போஸ்தலர் பவுல் கோட் பண்றாரு. இயேசு கிறிஸ்துவானோ 2 தடவை கோட் பண்றாரு. அப்போ இந்த போர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம மறந்துடக்கூடாது. வாங்க Genesis chapter 2 24 and 25 உங்களுக்காக நான் படிக்கிறேன், கவனிங்க. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். எல்லாரும் சொல்லுங்க, விட்டு இசைந்திருப்பான். So there is leaving and there is cleaving. பிரிவினையும் இருக்குது, இணைறதும் இருக்குது. பிரிவினை சரியா இல்லைன்னா இணைறது சரியா இருக்காது. அப்போ பிரிவினைன்னா அப்படி ஒரேடியாக விட்டுருணுமா? அவசரப்பட்டு எந்த தீர்மானத்துக்கு வந்துடாதீங்க. உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதோட அர்த்தம் என்னன்னு சொல்லி. மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். So the two become one. அவர்கள் ஒரே மாம்சம். They shall become one. ஒரே மாம்சமாக இருப்பார்கள். மாம்சமாக இருப்பார்கள்னா நிச்சயமா இது தாம்பத்திய உறவை பற்றியும் கர்த்தர் பேசுகிறாரு. மாம்சமாக இருப்பார்களுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ப்ராக்டிக்கலாக எல்லாவற்றையும் அவங்க ஒன்று சேர்ந்து செய்ய போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். Everything physical, they will do it together as well. All right, now let's go to the next verse. ஆதாம் இதை சொல்றாரு, இது நிமித்தம் ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். திருமணத்தின் ஒரு மிக முக்கியமான ஒரு கோட்பாடை இந்த வசனத்திலையும் நம்ம பார்க்க முடியும். Now, from this passage, just these 2 verses for the entire day, I want to teach to you from these 2 verses 4 laws of marriage, which if you will receive it with all your heart, with an open mind, will change your marriage and make you a blessing to many people. All right? So I'm going to give you 4 laws. 4 கோட்பாடுகள்னு சொல்வேன், இல்லைன்னா 4 பிரமாணங்கள். திருமணத்துடைய 4 பிரமாணங்கள் இந்த 2 வெர்சஸ்ல இருந்து. நம்பர் 1, கவனிங்க, திரும்பி அந்த வசனத்துக்கு வாங்க. Genesis chapter 2 verse number 24 பாருங்க. இது நிமித்தம் புருஷன், ஒரு ஆண் பிள்ளைன்னு சொல்லல. For this reason a boy ன்னு சொல்ல. Marriage is not for boys. Marriage is not for girls. Marriage is not for boyfriends and girlfriends. Marriage is for a man and a woman. விளையாட்டுத்தனமாக ஊர் சுற்றினுங்கிறவனுக்கெல்லாம் அவனுக்கு வாழ்க்கை துணையே தேவையில்லை. அவன் ஒரு விளையாட்டு பையன். That is why we wait for a boy to become a man in order for him to get married. Right? So therefore shall a man leave his father and mother. அப்படியே இங்கிலீஷில் டிஸ்பிளே பண்ணுறீங்களா பாருங்க. Therefore shall a man leave his father and mother and be cleaved to his wife, and they shall be one flesh. Leave, cleave. அந்த வார்த்தைகளை சொல்லுங்க எல்லாருமே. Leave, cleave. என்னது இது? உங்களுக்கு நான் இதை ஒரு சின்ன டயக்ராம் மூலமாக உங்களுக்கு நான் காமிக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறேன். திருமணத்துடைய முதல் பிரமாணமே இதுதான். நல்லா கவனிங்க, என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. திருமணம் உடனே நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோம்னா, but this is a very popular myth, all right, but we're going to debunk it today. இந்த கட்டுக்கதை பாருங்க. திருமணம் உடனே என்ன நினைச்சிரோம் நம்ம? The man is in a family, and the woman, she is also in a family. இப்போ இந்த குடும்பம் யாருடைய குடும்பம்? இவருடைய அப்பா அம்மாவுடைய குடும்பம், இவங்களுடைய பெற்றோருடைய குடும்பம். All right, so both come 2 different families. பாரு, உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்குது பாருங்க. கரெக்டாக இல்லை? அந்த ஸ்டோரி நீங்கள் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் மேரேஜ் செமினார் வரும்போது கத்திரிக்காய், வெண்டைக்காய், அது எல்லாத்தையும் நான் கொண்டு வருவேன். இப்போ வெறும் பொட்டேட்டோ தான் இன்னைக்கு. The man comes from a family, the woman comes from another family. திருமணம்னு உடனே, you know what we all assume generally is this. We think the woman is joining the man's family. அப்படி நினச்சிடுறோம் இல்லையா? என் வீட்டுக்கு
மருமக வரப்போறா. மருமகள் என்ற வார்த்தை கரெக்ட். ஆனா உங்க குடும்பத்துக்கு சேர அவங்க வந்துட்டாங்கன்னு நினைச்சிடுறோம். இந்த குடும்பத்து தலைவர் யாரு? மாப்பிள்ளையோட அப்பா அம்மா. இந்த குடும்பம் மாப்பிள்ளைக்கு சொந்தம் இல்லை, அவர் மகன். இந்த குடும்பம் யாருடையது? அவங்க அப்பா அம்மா. அது குடும்பம் என்ன சொல்றாங்க ஜென்ரலா? என் வீட்டுக்கு பொண்ணு வந்துட்டா அப்படின்றாங்களா? அப்போ இந்த கான்செப்ட் என்ன ஆயிடுச்சு? பொண்ணு அவங்க அப்பா அம்மா வீடை விட்டு இந்த வீட்டுக்கு போய் அங்கே வேலை செய்யாமலே வாழ்ந்தா இங்கே நிறைய வேலை செய்ய போகிறா. போகும்போதே ஒரு சில பேர் சொல்லி அனுப்புவாங்க, மாமியார் மாமனாரெலாம் நல்லா கவனிச்சுக்கமா. இப்போ நல்லா கவனிங்க, மாமியார் மாமனாரை கனம் செலுத்தி ஒரு தகப்பன் தாயாக நேசிக்கணுன்றது உண்மை. நம்ம அதை தான் என்கரேஜ் பண்ணுறோம். பட் டு பி எ ஸ்லேவ் டு another family is not biblical principle. அது கர்த்தருடைய வார்த்தை இல்லை. இதில் இன்னொரு ஒன்று என்ன சொல்ல இங்கே என்ன சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளை வர்றாரு. இப்போ இது நான் வீட்டோட மாப்பிள்ளை அதை பற்றி பேசலை. நான் த கான்செப்ட் ஆஃப் இவர் எங்கள் குடும்பத்துக்குள்ளே சேர வந்துட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பார், திஸ் இஸ் அ மித். திஸ் இஸ் ராங். இப்படி நினச்சிட்டிங்கன்னா பெரிய குழப்பம் ஏற்பட போகுது. உண்மையை பாருங்க, வேதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். லீவ் க்ளீவ், therefore shall a man leave. விட்டு போன அவர் எங்க? இந்த குடும்பத்தை விட்டுட்டு, அப்பா அம்மா தலைவராக இருக்கிற குடும்பத்தை விட்டுட்டு அவர் பிரிகிறார். நல்லா கவனிங்க. so the man comes out and the woman also comes out. Listen, the woman comes out and together they start something called the new family. இது திருமணத்துடைய கோட்பாடுகளிலே மிக முக்கியமான கோட்பாடு. ஒரு ஆண் திருமணமான உடனே மருமகனா போய் நான் இன்னொரு குடும்பத்துக்கு சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றத ஒரு அதுதான் இருக்கிற ஒரே படம் அப்படின்னு நினைச்சு அப்படி லிமிட் ஆயிட்டா திருமணம் வேலை செய்யாது. அதே போல மனைவியை கல்யாணம் பண்ணிக்கும் போது என் குடும்பத்துக்கு சேர்ந்துட்டா, இப்போ என் குடும்பத்தை பார்த்துக்குவா, எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்குவியா, எங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்குவியா, அது ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா இல்லை. அது இருக்கிற ஒரு சில டியூட்டிஸில் ஒன்று. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறதே எங்கள் அப்பா அம்மாவை கவனிச்சுக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, யூ ஹேவ் நாட் அண்டர்ஸ்டுட் மேரேஜ். யூ நோ வை? பிகாஸ் அக்கார்டிங் டு த பிரின்சிபல்ஸ் ஆஃப் காட், லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி, அக்கார்டிங் டு த பிரின்சிபல்ஸ் ஆஃப் காட், when you get married, you did not join an existing family, you started a new family. Hold your wife's hand, your spouse's hand, and say, together we are a new family. Now if you are engaged, you are going to become a new family. All right? You are a new family. You now இப்போ நல்லா கவனிங்க பிரதர். அப்போ என்ன பிரதர் சொல்ல வர்றீங்க? எங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கணுமே. வெரி குட், கரெக்ட். நான் இவங்களுடைய அப்பா அம்மாவும் பார்த்துக்கணுமே, ஏன்னா அவங்களுக்கும் என் மனைவி சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. வெரி குட். பட் தே ஆர் ஸ்டில் அ டிஃப்ரெண்ட் ஃபேமிலி. இப்போ என்ன பண்ணுறது? அப்பா அம்மாவுக்கு நம்ம சாகிற வரைக்கும், நம்ம உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நம்ம அப்பா அம்மாவுக்கு நமக்கு கடமை இருக்குது, நம்ம செய்யணும். என்னுடைய அப்பா அம்மா கர்த்தருடைய கிருபையால் உயிரோடு இருக்கிறாங்க, அவங்க தீர்காயுசோட வாழ்வாங்கன்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். நான் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் எங்கள் அப்பாவையும் நான் கவனிச்சுக்கணும், எங்கள் அம்மாவையும் கவனிச்சுக்கணும். அது எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற பொறுப்பு. ஆனால் நான் இப்போ தனியாக இல்லை, நான் இப்போ ஒரு நியூ டீம் மெம்பரோடு இருக்கிறேன், என்னோட இணைஞ்சிருக்கிறேன் என் மனைவியோடு இருக்கிறேன். ஸோ இப்போ நான் எப்படி பார்க்குறேன் என்னுடைய அப்பா வீட்டைனா, இது எக்ஸ்டர்னல் ஃபேமிலி, இது என்னுடைய ஃபேமிலி. என் மனைவியுடைய குடும்பம் எக்ஸ்டர்னல் ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, இதுதான் என்னுடைய குடும்பம். நானும் என் மனைவியும் புது குடும்பம். பிள்ளை பிறந்தா தான் நீங்கள் குடும்பம் இல்லை. The day you got married to your life partner, you have begun a new family. Now together, எல்லாரும் சொல்லுங்க together. ஏன் டுகெதர்னு சொன்னேன்? இனி தனியாக ஒன்றும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க ஒன். கர்த்தர் சொல்லிட்டார் நீங்கள் ஒன்றுன்னு. இப்போ பிரதர் என் அம்மாவை கவனிக்கணும் இல்லை, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பா அம்மாவை கவனிச்சுக்கிறீங்க. எப்படி? அவங்க நம்ம கூடவே இருக்க போகிறாங்களா? ஓகே, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏற்படுத்திங்க. இல்லை அவங்க தூரமாக இருக்கிறாங்க, ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ண போகிறோமா? எஸ். பட் திஸ் இஸ் நாட் அ கொஸ்டின் ஆஃப் அம்மா முக்கியமா மனைவி முக்கியமா. இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அம்மா முக்கியமா மனைவி முக்கியமான்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன் தெரியுமா? திருமணமான உடனே நீங்களும் உங்கள் மனைவியும் வேற இல்லை, நீங்களும் உங்கள் மனைவியும் ஒன். Now together you take care of both the parents. எந்த அளவுக்கு? Not in such a way where you take decisions for them or they take decisions for you. Yours is two different families. ரெண்டு வித்தியாசமான குடும்பங்கள், மூணு வித்தியாசமான குடும்பங்கள். இப்போ மூணு வித்தியாசமான குடும்பங்கள்னு என்ன தெரிஞ்சுக்கிறோம்? டியூட்டிஸ் மாறுறதில்லை, ஆனால் ப்ரையாரிட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாரும் சொல்லுங்க, கடமைகள் மாறுவதில்லை. சொல்லுங்க, முன்னுரிமைகள் மாறினது. எழுதிங்க பார்க்கலாம். அதை டியூட்டிஸ் டோன்ட் சேஞ்ச் பட் ப்ரையாரிட்டி சேஞ்சஸ். அதனால தான் சொல்கிறேன், த ஃபர்ஸ்ட்
law we are going to learn today is the law of priority. முன்னுரிமைகளின் கோட்பாடு. இது நிமித்தம் புருஷன் தன்னுடைய தகப்பன் தாயை விட்டு பிரிந்து மனைவியோட சேர்ந்திருப்பான். பை த வே, இந்த வார்த்தையை சொன்னது யாரு? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் எழுதினது மோசஸ். யார் சொன்னது? யார் வாயிலிருந்து வந்து தெரியுமா? ஆண்டவர் வாயிலிருந்து இல்லை. வெரி குட். யார் வாயிலிருந்து? ஆதாம் வாயிலிருந்து. ஆதாம் சொல்றாரு, அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு மனைவியோட சேர்ந்திருப்பான். ஆதாம் ஏவாளுக்கு அப்பா அம்மாவே இல்லை. அப்போ எப்படி ஆதாம் ஏவாள் அப்பா அம்மாவை பற்றி பேச முடியும்? ஆதாம் எப்படி தகப்பன் தாயை பற்றி பேசுகிறாரு? ஏன்னா ஆதாம் பேசினது தான் சொந்த ஞானத்தினால இல்லை, ஆதாம் பேசினது பரிசுத்த ஆவியானவருடைய ஞானத்தினால. இந்த வசனத்தை மத்தேயு 19, வாங்க எல்லாருமே மேத்யூ 19க்கு வாங்க, டிஸ்பிளே பண்ணுங்க. இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இப்போ இந்த கேள்வி கேட்டா இல்லை, புரியுதுல்ல? நீயா என்னப்பா அம்மா வேணுமா, உனக்கு மனைவி வேணுமா, இந்த பேச்சுக்கு இடம் இல்லை. அவரும் மனைவியும் ஒன்று. திருமணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு பெற்றோர்மார்களும் இதை மதிக்க கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்களை கவனிச்சிக்க முடியும். பார், அப்பா அம்மாமார்கள் ஐயோ பிரிச்சுட்டா, வந்த உடனே என்ன பிரிச்சுட்டாப்பா அப்படின்னும் போது they are not giving the marriage to work. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா மூக்க நுழைச்சு அவங்க திருமணத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. என்ன தெரியுமா சொல்லணும்? தகப்பன் தாய்மார்கள், உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், எங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், எனக்கு தெரியும் நீ செய்ய வேண்டிய விஷயங்களை நீ செய்வேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே அவங்க ப்ராமிஸும் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா, நீங்கள் செய்வீங்கன்னு தெரியும். நீங்கள் 2 பேர் புது குடும்பம், தேவைப்பட்டால் தனி கொடுத்தனமே போய் நல்லா இருங்கப்பா. அப்பப்போ நாங்கள் எப்போ வர்றோமோ வந்து உங்களை பார்த்துட்டு போகிறோம், நீங்களும் அவங்க மறந்துடாதீங்க. ஆனால் இது உங்கள் குடும்பம், தைரியமாக போங்க. இப்படி சொன்ன உடனே என்ன ஆகுது? என்ன ஆகுது சொல்லுங்கள்? 2 பேரும் ஒன்று சேர்ந்து டபுள் அன்புனால நேசிக்கிறாங்க. Am I right? The love does not get reduced. The love actually becomes more refined. More refined. So இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, ரைட்? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி Sam Dinesh and Preeti, you're engaged. Am I right? So கல்யாணத்துக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் கிறிஸ்மஸ்க்கு எங்கே சாப்பிட்டீங்க? கிறிஸ்மஸ்க்கு யார் வீட்டில் சாப்பிட்டீங்க? அவங்க வீட்டில் கூப்பிட்டாங்க. வா, இப்போவே வரவேற்கிறாங்க. நல்ல விஷயம் தான் நம்மளுக்கு. சரி, ஒரு கட்டாயத்தோடு போனீங்களா? பிரீத்தியை பார்க்கணுன்னு போனீங்க. பிரீத்தி, அவர் மேல் இருவ பிரீத்தி, பிரேமா போயிட்டார். நல்ல விஷயம், சந்தோஷம். நீ அங்கே தான் சாப்பிட்ருப்ப, நீ வேற எங்கேயும் போயிருக்க மாட்டேன், வாய்ப்பில்லை இல்லையா? அங்கே தான் சாப்பிட்ருப்பேன். ஓகே, இப்போது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன். கல்யாணத்துக்கு அப்புறம் திரும்பியும் பிரீத்தி வீட்டில் வந்து கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன். இட்ஸ் a nice gesture. கல்யாணம் ஆயிடுச்சு, ஈஸ்டர் கூப்பிட்றாங்க. தம்பி வந்து இங்கே தான் சாப்பிட்ணும்ப்பா, நீங்கள் வாங்கப்பா, கண்டிப்பாக உனக்கு எல்லாம் பொண்ணு நீங்கள் வந்துடணும் அப்படின்றாங்க. இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பிரீத்தியும் சாமும் கணவன் மனைவியாக ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃபீஸில் ரொம்ப நாளாக லீவ் அப்ளை பண்ணி இப்போ தான் கிடைக்குது. நம்ம வில் கோ டு மால்டிவ்ஸ், ஹவாய், ஓகே நம்ம போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் பிரீத்தியுடைய தாயார் நல்லவங்க, குட் ஜெஸ்டர், அவங்களுக்கு ஒரு பிரியம், பிள்ளைகள் மேலே ஒரு பிரியம். அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, என்னன்னு இங்கே வந்தே வரணும். நீ பிரீத்தியை கேட்குறாங்க, என்னம்மா இங்கே மாலத்தீவுக்கு போறியா, அங்கே சண்டை நடக்குதுன்னு கேள்விப்படுறேன் நான் சன் டிவியில். யாரை கேட்டு போட்டேன்? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஐம் ஜஸ்ட் கிவிங் an example. All right, I know Amma is a wonderful person. I'm just using you so that you are more secure. Correct? Right. So ஒருவேளை அவங்க கொஞ்சம் காயப்பட்ட மாதிரி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணான்னு வச்சுங்களேன். என்ன அம்மா வந்துட்டு அதுக்குள்ளே இந்த சாமன்றவன் வந்து அப்படியே சாமர்த்தியமாக தூக்கின்னு போயிட்டான், இப்போ வரமாட்டேன் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ பிரீத்தி என்ன ஆன்சர் பண்ணும்? சாம் என்ன ஆன்சர் பண்ணும்? அம்மா, நாங்கள் எப்போ இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர முடியும், ஏன் இன்னைக்கே கூட நாங்கள் வந்துட்டு நாங்கள் போக முடியும். ஆனால் இந்த தீர்மானம்ன்றது எங்களுடைய உரிமை. இப்போ நான் இன்னும் உங்களுடைய பொண்ணுன்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி மாறிடுச்சு, என்னுடைய கணவர், ஏன் திருமணம். நாங்கள் வர்றோம், கண்டிப்பாக வர்றோம் நாங்கள். ஆனால் இந்த டைம் நாங்கள் பிளான் பண்ணிட்டோம், இதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு எனக்கு தெரியுமா? பாசிட்டிவ் ரெஸ்பெக்ட், ஆனர், ஹியூமிலிட்டி. அங்கே போய் கத்தி கூச்சல் போடுறதில்ல, அப்படின்னு நீ பண்ண மாட்டேன், சரியா? நான் சொல்கிறேன், நாங்கள் போய் கத்தி கூச்சல் போட்டு என்ன நினச்சிருக்கிறீங்க மனசில், கல்யாணம் ஆகிட்டு பார்த்து நிம்மதியாக அது விடுங்க, வேறு அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். ரிலாக்ஸ், பிகாஸ் தே மிஸ் யூ. உங்களோட இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க. அவங்க தகப்பன் தாய், உங்களை வளர்த்தவங்க. அவங்கள்ட்ட கடுமையாக பேசி அவங்கள்ட்ட கோவப்படணும்னு இல்லை, தாழ்மையாக இருங்க, ஞானமாக நடந்துக்குங்க. ஆனால் சொல்ல வேண்டிய விஷயத்தை கண்ணியமாகவும் தெளிவாகவும் சொல்ல கற்றுனா நம்ம சொல்லணும். இல்லை, அவர் தீர்மானம் பண்ணிட்டாரு, சொல்லுங்க பார்க்கலாம். அவரும் நானும் தீர்மானம் செஞ்சிட்டோம். இப்போ now who is your leader now? Not your dad or mom. After you got married, who's your leader? Your husband, right? So now you tell them, thank you for the suggestion, thank you for the invite, let's keep it open, but now I have started a new family.
இதை கண்ணியமாக ஞானமாக நடத்த கற்றுக்கிட்டோன்னா அதுதான் திருமண வாழ்க்கை. ரைட்? ப்ரையாரிட்டிஸ் ஹவ் சேஞ்ச்ட். ப்ரையாரிட்டி மாறிடுச்சு. எல்லாரும் சொல்லுங்கள், திருமணத்துக்கு அப்புறம் என் ப்ரையாரிட்டி மாறுது. இதுதான் விளையாட்டு பிள்ளைங்களுக்கு தாங்க முடியறதில்ல. இதுதான் சிறு பிள்ளைகளுக்கு தாங்க முடியறதில்ல. கல்யாணம்லாம் கஷ்டம் இல்லை, அது ஒரு மெச்சூரான ஒரு ஸ்டெப். உன்னுடைய ப்ரையாரிட்டிஸ் மாறும், முன்னுரிமைகள் மாறும். அதை மாற்றத்தை அனுபவிக்கிறதுக்கு நீ ஆயத்தமாக இருந்தனா நீ கல்யாணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற. இல்லை இதுக்கப்புறம் பாஸ்டர் இந்த மாதிரி சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நான் வந்து 10 மணிக்கு என் ஃப்ரெண்டுங்களோட டீ குடிக்க போவேன். ஆமாப்பா, வயசு பையன்ப்பா, நீ முடிகிற வேலை முடிகிற, கிரிக்கெட் விளாட்ற, ஒரு ப்ரேயர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுற, முடிச்சிட்ட பிறகு போய் டீ குடிக்கிற. 10 மணிக்கு போயிட்டு ஒரு சேட்டா கடையில் அந்த கடைசியாக இருக்கிற அந்த கடைசி டீயை குடிச்சிட்டு வர்றேன். நீ கொஞ்சம் கூட மானமரியாதை இல்லாமல். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ ப்ரையாரிட்டி மாறுது. ஏன்னா மனைவி டின்னர் செஞ்சு வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யூடியூப் பார்த்து உங்களுக்காக உங்கள் ஃபேவரட் டிஷ் எல்லாம் உங்கள் மம்மி கால் பண்ணி கேட்டு, மம்மியை பீட் பண்ணுன்ற காம்படிஷனில் அவங்க இறங்கி என்ன பண்ணிட்டாங்க, சூப்பராக சாம்பார் பண்ணி கபாபெல்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ ப்ரையாரிட்டி மாறுது. ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஏய் மச்சான் நீ எல்லாம் முதல் மாதிரி இல்லைடா, முதல்லாம் ஆள்லாம் மாறிடானுங்கடா, கல்யாணம் ஆனால அவன் எவ்வளோ எப்படின்னு தான் பாரு, டீ எல்லாம் குடிச்சுட்டு காசை வந்தால் நான் கட்டுவான், இப்போ காசை எடுக்க மாட்டேங்கிறான் பாரு பாக்கெட்டில் இருந்துன்றான். ப்ரையாரிட்டி மாறிடுச்சுப்பா. இவ்வளோ நாள் தேவன் என்னுடைய அப்பா அம்மா இருக்கிறாங்க, நண்பர்கள், அவ்வளோதான் என் வாழ்க்கையே. ஆனால் இப்போ நான் ஒரு குடும்ப தலைவனாக இருக்கிறேன். எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. கர்த்தர் எனக்கு ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கிறார். என்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கிறா. அந்த பொண்ணை நான் நேசிக்கிறேன். என் மனைவி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால நான் போகணும். இதில் ஒன்றும் வெக்கமே இல்லை. நீ மாறிட்டடா மச்சான், நான் நல்ல வேலை மாறினேன்டா மச்சான்னு சொல்லுங்கள். நல்ல வேலை மாறினேன், நல்ல விஷயத்துக்காகத்தான் நான் மாறினேன். எவ்ரி ஒன் சே த லா ஆஃப் ப்ரையாரிட்டி. நல்ல ஒரு வார்த்தையில் கற்றுக்கிறதுக்கு நல்ல ஒரு வார்த்தை, முன்னுரிமை அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரையாரிட்டி எப்படி பார்க்கலாமா? நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸ் எப்படின்னு சொல்லி, how do you think our priority? நம்பர் 1 யார் நம்மளுடைய வாழ்க்கையில்? Now we look at it in a general overview. நம்பர் 1 நமக்கு யார் ஞாபகம் வருது? தேவன், ஜீசஸ், நம்ம சொல்லுவோம் காட். எல்லாம் சொல்லுங்க காட். ஸோ நம்பர் 2 என்னது? கெரியரா, ஃப்ரெண்ட்ஸா, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியா, அப்பா அம்மாவா, சொந்தக்காரங்களா? யார் வருது? நம்பர் 2. நம்பர் 2. வெரி குட், யூ நோ தி ஆன்சர். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் காட், செகண்ட் கம்ஸ் யோர். ஓகே ஓகே. பாரு, ஃபேமிலின்ற வார்த்தை நம்ம ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவனிங்க, ஃபேமிலி நெக்ஸ்ட்னு சொல்கிறாங்க. ராங். யூ நோ வை தட் இஸ் ராங்? ஏன்னா நம்ம பண்ணுற தவறு என்னன்னா, குடும்பம்ன்ற ஒரு கேட்டகரிக்குள்ள மனைவி பிள்ளைகள் 2 பேரையும் அடக்கி உட்கார வச்சிடுறோம். எல்லாம் நீங்கள் எல்லாம் குடும்பம் தான் எனக்கு, சரியா? கடவுள் ஃபஸ்ட்டு, நீங்கள் குடும்பம். I'm telling you, if you do this, your marriage will suffer. Number 2 is your spouse. எல்லாம் சொல்லுங்க. முதலாவது தேவன், அடுத்தது வாழ்க்கை துணை மனைவி இல்லைனா கணவர், அதுக்கு அடுத்தது பிள்ளைகள். Don't forget this. அதுக்கு அடுத்தது தான் அதர் பீப்புள். இந்த அதர் பீப்புள் என்ற கேட்டகரியில தான் நம்மளுடைய தகப்பன் தாய், நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் வர்றாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. பணம் அனுப்ப வேண்டிய நேரத்தில் அனுப்புங்க. உடம்பு சரியில்லாத போது கவனிச்சுக்குங்க. உங்கள் கணவர் மனைவி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்கள் பெற்றோர்களை கவனிச்சுக்குங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் தான் ஒரு புது குடும்பம்ன்றது மட்டும் மறந்துடவே வேண்டாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவங்க உங்கள்கிட்ட தீர்மானங்களை கேட்டுட்டு இருக்கக்கூடாது, இல்லை உங்கள் தீர்மானத்தை தலையிடக்கூடாது. புரியுதா? யூ ஆர் பிரெக்னென்ட். Nobody should look at you and say, யாரை கேட்டு பிரெக்னென்ட் ஆன? No, that's not your decision. We pray, we believe, thank God for the baby. யாரை கேட்டு ஹனிமூன் போன? அன்றைக்கி ஒரு தாய் ரொம்ப பேஜார்பட்டாங்க. பார்ப்பா, என்கிட்ட சொல்லாமல் ஹனிமூன் போயிட்டாங்கப்பா. கல்யாணம் பண்ணிட்டாங்க, போட்டு விடுங்க, போய் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். அங்கேருந்து போட்டோ பிடிச்சி அனுப்புகிறாங்க, விடுங்க. அங்கேருந்து வீடியோ கால் பண்ணுவாங்க. மிஸ் பண்ணாமலாம் இருக்க போகிறாங்க. உங்களை வந்த உடனே உங்களை பார்க்க போகிறாங்க. இதில் என்ன இருக்குது இல்லையா? அன்றைக்கி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள், அந்த சகோதரி அழுகுறாங்க என்கிட்ட. அவங்க சொல்கிறாங்க, பிரதர், கல்யாணம் ஆனதுலேருந்து இன்ன வரைக்கும் எங்களை ஒரு புது குடும்பமாக வாழவே விட மாட்டேங்கிறாங்க. பிரதர், நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நான் சொல்கிறேன் பாரு, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோன்றேன். அவங்க சொல்கிறாங்க, ஹனிமூனு கூட அவங்க அம்மா கூட வந்தாங்க பிரதர், என் பிள்ளைக்கு அந்த சாப்பாடு ஒத்துக்காதுமா, நான் சமையல் பண்ணி தரேன் அப்படின்னு. இந்த டீச்சிங் கெச்சிருந்தா நிம்மதியாக இருந்திருப்பாங்க அவங்க. என்னன்னு, இவன் ஒருத்தனை விட்டுறக்கூடாதுன்னு நான் ஏன் நினச்சேன். எனக்கு என் மகன் நல்லா தன்னுடைய மனைவியை கவனிச்சுக்கிட்டா 2 பேருடைய அன்பும் எனக்கு தான், 2 பேருடைய கவனிப்பும் எனக்கு
கிடைக்கும். அதனால இப்போ என் மகன் சிறு பிள்ளை இல்லை, அவனை பிடிச்சி நான் ஒடுக்கி வைக்கிறதுக்கு அவனை நான் சுதந்திரமாக விடணும். அவன் குடும்பம், அவன் பொறுப்பு, அவன் ஒரு நல்ல கணவராக இருந்தால் எனக்கு பெருமை அப்படின்ற வெளிப்பாடு இந்த தகப்பன் தாய்மாருக்கு தெரியும். இப்போ பைதவே இது வேற யாருக்கும் நினச்சிடாதீங்க டீச்சிங்கு, இதுவும் நமக்கு தான். ஏன்னா ஒரு நாள் நம்ம பிள்ளைகள் திருமணம் பண்ணுவாங்க, அப்போ நம்ம அவங்கள பிடிச்சிக்கணும்னு நினைப்போம். ஆனால் நம்ம திருமணம் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால நம்ம பிள்ளைகளை பிடிச்சி வைக்கணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். அதுக்கெல்லாம் நான் வரேன் பாருங்க. இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க, the priority goes like this. ஓகே, எல்லாரும் ப்ரையாரிட்டிஸை நம்ம ரிசைட் பண்ணலாமா? ஓகே, சொல்லுங்க. ப்ரையாரிட்டி நம்பர் 1 God, priority number 2 spouse, priority number 3 kids, priority number 4 other people. So don't put kids and wife in the same category. அப்படி போட்டுறாதீங்க. பாருங்க, நான் ஊர்ல இருந்து வரேன்னா ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இதை நான் கற்றுக்கணுமா இருந்துச்சு. சில நேரத்தில் நான் காயப்படுத்தி இருக்கிறேன், எனக்கே தெரியாமல் என்னுடைய மனைவி அந்த விஷயத்தில். பிள்ளைகளும் காத்திருப்பாங்க, என் மனைவியும் காத்திருப்பாங்க. 2 நாள் ஆயிடுச்சு, 3 நாள் ஆயிடுச்சு, நான் ஊருக்கு போயிட்டு வருவேன். நான் வந்த உடனே என் பிள்ளைகள் ரொம்ப சத்தமாக இருக்கிறாங்க. கரெக்டாக, தே வெரி லவுட். கேரு எனக்காக டயக்ராம்லாம் வரைஞ்சி வெயிட் பண்ணிக்கிறாரு. லவ் யூ டாடி, டோன்ட் கோ அகேன் அப்படின்னு கதவுல ஒட்ட வச்சிருக்கிறாரு. மை கிட்ஸ் ஆர் ஜம்பிங். என்னை பார்த்த உடனே, கார் பார்த்த உடனே ஜம்ப் பண்ணுறாங்க, அப்பா வந்துட்டாருன்னு. ஆனால் குவாய்ட்டாக ஒரு பக்கத்தில் என்னை நேசிக்கிற என்னுடைய மனைவி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நவ் ஹியர் இஸ் a beginner. ஒரு தெளிவில்லாத கணவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அப்படியே பசங்களை கட்டி பிடிச்சி வாமா போகலாம், அப்படி 2 பேரும் தூக்கின்னு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுது. எங்கே அம்மாவை காணாமா, எங்கம்மா அம்மா வருவாங்க, அம்மா வருவாங்க அப்படின்னு. See, that is a foolish husband. But you know what the husband, a mature husband will do? Somebody who knows the principle of marriage, he will say, good. நான் மகன்களை நான் கட்டி பிடிக்கிறேன், மகளை கட்டி பிடிக்கிறேன், மகள்களை கட்டி பிடிக்கிறேன். என் மனைவி எங்க? அவங்க தான் என்னுடைய நம்பர் 1 priority. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஐ ஹேட் டு டீச் தட் டு கேரு. ஒரு சில விஷயத்தில் நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்க, நீங்கள் அம்மாவுக்கு தான் இது வாங்கி கொடுத்தீங்க. நான் சொன்னேன், ஐ ஸ்பீக் இட் அவுட் கிளியர். நான் சொல்ல பாரு, அம்மா தான் எனக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நீயும் செல்சியும். இட்ஸ் ஓகே இஃப் தே க்ரை, பிகாஸ் தட்ஸ் த ட்ரூத். அதுதான் உண்மை. அதை அவங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. அது காட் ஃபர்ஸ்ட், வைஃப் நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் பிள்ளைகள், அதுக்கப்புறம் தான் தகப்பன் தாய், நம்மளுடைய உறவினர்கள், அத்தனை பேரும் அந்த ஒரு கேட்டகரியில் நமக்காக இருக்கிறாங்க. ஸோ ப்ரையாரிட்டைஸ் யுவர் ஸ்பௌஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். உங்கள் எனர்ஜி அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நேரத்தை அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒய்ஃப்காக லீவ் போடுங்க. உடம்பு சரினால் லீவ் போடுறோம், நம்ம மனைவிக்காக லீவ் போடுறோமா? மனைவியுடைய பர்த்டே எத்தனை ஹஸ்பண்ட்ஸ் லீவ் எடுக்கிறீங்க? கை உயர்த்தாதீங்க. எடுக்காதவங்க பேஜார் படுவாங்க, சே இப்படி அவமானப்படுத்துறாரு இந்த பிரதர் அப்படின்னு சொல்லி. உங்கள் மனைவியுடைய பர்த்டேக்கு யூ டேக் அ லீவ். சொல்லுங்கள், இன்றைக்கி நான் கூட இருக்கிறேம்மா, உனக்கு என்ன விருப்பமோ நம்ம பண்ணலாம். உனக்கு பிளானே இல்லைனா கூட நான் ஏதாவது ஒரு பிளானை நான் போடுறேன். சில மனைவிகள் சர்ப்ரைஸ் விருப்பப்படுவாங்க. ஆனால் என்ன மாதிரி ஆண்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுல கொஞ்சம் பின்தங்கியவர்கள். ஏன்னா நம்மளுக்கு தெரியுது, அங்கே போனோன்னு அவ்வளோ ஐட்டம் இது எதை வாங்குறதுன்னு எனக்கு தெரியுறதில்ல. அதனால் நான் ஒய்ஃபுடைய சர்ப்ரைஸே தான். எப்போ என் சர்ப்ரைஸ் 1 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருது. உனக்கு என்ன வேணும் பர்த்டேக்கு, அதுக்கேற்ற பணத்தை நான் ஒழுங்கு பண்ணுறேன். எங்கே போகலாம் பர்த்டேக்கு, மனைவிட்டே கேட்குறேன். இப்போ 1 மாதமாக நான் சொல்லிடுறேன், ஓகே இங்கே போகலாம், இப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாம் நம்ம. இட்ஸ் அ ஹை ப்ரையாரிட்டி. ஓகே, போன வாரம் எனக்கு கால் பண்ணாங்க, பிரதர் செப்டம்பர் 24th வெட்டிங் வச்சா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல். நான் சொன்னேன், செப்டம்பர் 24th வருஷ ஆரம்பத்திலே புக் பண்ணிட்டேன் நான். அது என் மனைவியுடைய பர்த்டே, அதனால் நான் அன்னைக்கு வரப்போகிறதே இல்லை. வாட் இஸ் தட்? ப்ரையாரிட்டி. சொல்லுங்கள், அதை ப்ரையாரிட்டி. நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறேன், ப்ரீச்சிங் டைமில் இருக்கும்போது நான் மனைவியோட கால் நான் எடுக்கிறதில்ல, அவங்க கால் பண்ணுறதுல அது இட்ஸ் அன் அண்டர்ஸ்டாண்டபிள் திங். ஆனால் ஒரு சில தடவை கவுன்சிலிங் மீட்டிங்ஸில் நான் இருக்கும்போது யாருடைய காலும் நான் பிக் பண்ணுறதில்ல. ஜென்ரலாக ஒரு சில பேருடைய கால்ஸ், என்னுடைய பாஸ்டர் கால் பண்ணார் நான் எடுக்கிறேன். ஆனால் ரொம்ப முக்கியமாக பாருங்கள், மனைவி கால் பண்ணால் என்ன மாதிரி டாப்பிக்காக இருந்தாலும் ஐ புட் தம் ஆன் பாஸ் அண்ட் சே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு ஐ அட்டெண்ட் மை கால். இட்ஸ் ப்ரையாரிட்டி. இட் மே பி எ ஸ்மால் திங், பட் இட்ஸ் அ ப்ரையாரிட்டி. என் மனைவி தான் கர்த்தருக்கு அடுத்ததாக எனக்கு மிக முக்கியமான நபர் அப்படின்றத என் மனைவிக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நான் உலகத்துக்கு சொல்கிறது வேறு, என் மனைவிக்கு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யூ லெட் யுவர் வைஃப் நோ தட் ஷீ இஸ் யுவர் ப்ரையாரிட்டி. நவ் ஹியர்ஸ் யுவர் சான்ஸ். ஓகே, லுக் அட் யுவர் வைஃப். உங்கள் மனைவியை பாருங்கள், உங்கள் மனைவியை பார்க்க சொல்லுங்கள். இவ்வளோ நாள் எப்படியோ, பட் ஐ ஆஸ்க் யூ டு ஃபர்கிவ் மீ. இப்போ லேட்டாக அழுவலாம், போகும்போது அழுவலாம், இப்போ அழுதுறாதீங்க, சும்மா கெட்டுறாதீங்க, ஜூஸ் எல்லாம் குடிக்கணுமா? ரைட், லுக் அட் யுவர் வைஃப். அவங்கள பார்த்து சொல்லுங்கள், யூ ஆர் மை ப்ரையாரிட்டி. சொல்லுங்கள், உன் கால் நான் ரிசீவ் பண்ணுவேன். சத்தமாக சொல்லுங்கள். அடுத்தவங்களை வெயிட் பண்ண வச்சு உங்ககிட்ட பேசுவேன். அடுத்தவங்களை பாஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசுவேன். ஓகே, இப்போ சத்தமாக சொல்லுங்கள், டிவியை பாஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசுவேன்.
மேட்சை ஆஃப் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசுவேன். என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு அடுத்ததா முன்னுரிமை உனக்கு தான். எத்தனை மனைவிகள் இதை உணர்றாங்கன்றதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த நேரத்தில். கணவர்கள் கை தட்டுங்க இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்காக. எல்லாருமே come on, let's give God the praise. So taking from that, எல்லாம் சொல்லுங்க, நியூ ஃபேமிலி, நியூ ப்ரையாரிட்டிஸ். ஓகே, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். இப்போ நல்லா கவனிக்க, ரொம்ப முக்கியமானது பாருங்க. இப்போ ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்க. திருமணத்தை என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த கடவுளுக்கு அடுத்ததான் மனைவின்னு சொல்கிறத விட்டுட்டு குடும்பம்னு சொல்லும் போது அதில் ஒரு டேஞ்சர் இருக்குது. ஏன் தெரியுமா? கணவனும் மனைவியும் ஒருத்தரை மறந்துட்டு, ஒருத்தரை நேசிக்கிறதும் டேட்டிங்க்கு போகிறதும் மறந்துட்டு, ரெண்டு பேரும் பிள்ளைகளை மெயின் அஜெண்டாவாக மாற்றுறது திருமணத்தை கொலை பண்ணி போட்டுரும், திருமணத்தை டிஸ்ட்ராய் பண்ணிடும். நல்லா கவனிங்க. பிள்ளைகள் இல்லை என்ன சொல்லுது, பிள்ளைகள் இனி பிறக்க போகிறாங்க அப்படின்றவங்கள்ட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதம்ன்றது 100% உண்மை. ஆனால் பிள்ளைகள் தே ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் எக்ஸாஸ்டிங். எஸ், பணம் அதிகமாக செலவாகும், 100% உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி ரொம்ப டயர்டாகும். எஸ், ஃபார் த ஃபர்ஸ்ட், இப்போ 7 வருஷம் ஆச்சு, இன்னும் எனக்கு சரியாக தூக்கம் இல்லை. ஸோ when people say God first and family next, they are wrong. You know what happens? பிள்ளைகள், நான் 2 வார்த்தை சொன்னேன், 3 வார்த்தை சொன்னேன். they are a blessing. அடுத்தது, but they are expensive and they are exhausting. ரொம்ப டயர்டாகும். ஸோ it takes all your energy. ஸோ கணவர் என்ன பண்ணுறாரு? அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கணும், அதிகமாக சம்பாதிக்கணும், அதிகமாக பணத்தை மேனேஜ் பண்ணணும். பிள்ளைகளுடைய படிப்பு, இந்த விஷயம் அந்த விஷயமாக்கும், அவனுக்கு இந்த உடம்பு சரியில்லை, இப்படி கூட்டிகிட்டு வரணும், அவனுக்கு ஃபுட்பால் வேறு சேர்றான்றான், அவன் கிட்டாரில் சேர்றான்றான், சரி விடு சேர்த்து விடலாம், பணத்தை சம்பாதிக்கலாமா, மேனேஜ் பண்ணலாமா. ஸோ there's lot of work. இந்த பக்கம் அம்மா சொல்கிறாங்க, ஆமாங்க அவனுக்கு இது பிடிக்க மாட்டேங்குது, அந்த சமையல், இந்த துணி எங்கே வச்சேன்னு தெரியல, இப்படியா அப்படியா, அவனுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும், இதெல்லாம் பார்த்து இவர் போய் வேலை செய்கிறாருன்னா, மனைவிமார்கள் பெரும்பாலும் வீட்டில் இருந்து பிள்ளைகளை ஆரோக்கியமாக வளர்க்கணுமா இருக்குது. இப்போ ஃபோக்கஸ் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோன்னா என்ன ஆயிரும்? 2 பேரும் அவங்க திருமணத்தை மறந்துட்டு பேரண்டிங்குள்ளே ஃபுல் டைம் போயிட முடியும். இது திருமணத்தை கொண்டு போட்டுருன்னு சொல்கிறேன் நான். ஸோ தே போத் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் த சில்ட்ரன். ஸோ டு தெம் காட் ஃபர்ஸ்ட், சில்ட்ரன் செகண்ட், அப்படி போயிடுச்சு. அண்ட் வேர்ஸ் த ஸ்பவுஸ்? மிஸ்ஸிங். திருமணத்தில் வேலை செய்ய மறந்துட்டாங்க. இப்போ திருமணத்தை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. 2 பேரும் மனம் திறந்து பேசிக்கிட்டு கொஞ்சிக்கிறது ஸ்டாப் ஆயிடுச்சு. 2 பேரும் சந்தோஷமாக சுதந்திரமாக வெளியே போய் ஒரு 1.5 மணி நேரம் சும்மா ஒரு பார்க்கில் அப்படி கைப்பிடிச்சு நடக்கும் தெரியுமா? ஒன்றும் பெரிய விஷயம் இருக்காது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது அந்த காலங்கள். ஜஸ்ட் தட் யூ ஜஸ்ட் வாக் அரவுண்ட் அண்ட் ஜஸ்ட் சாட். நாங்கள் ஒரு பேல் பூரி சாப்பிட்னு, இங்கே ஒரு மசால் பூரி சாப்பிட்னு, அப்புறம் ஒன்ஸ் இன் அ வைல் யூ கோ டு அ ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஜஸ்ட் லுக் அட் ஈச் அதர் அண்ட் ஹேவ் அ நைஸ் சாட். இதை மிஸ் பண்ணுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, த மேரேஜ் இஸ் பீங் நெக்லெக்டட். இதில் டேஞ்சர் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி நல்லா கவனிங்க. மனைவி முழுக்க பிள்ளைன்னே இருக்காங்க. கணவரும் இப்போ நீ என்ன கவனிக்க மாட்டியா? நான் மனுஷன் வீட்டில் வேலை செஞ்சுட்டு வர்றேன், என்கிட்ட அன்பா பேச மாட்டேங்கிறேன். என்னங்க வாங்க இங்கே வந்து அந்த துணியை கொஞ்சம் எடுத்து போட்டு விடுங்கன்றான். என்னம்மா இப்போ தான்மா வந்தேன், தெரியுங்க அதுக்கு தாங்க கூப்பிட்டான்றாங்க அவங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? அவரையும் கூப்பிட்றாங்க. யூ நோ வாட் ஹேப்பன்ஸ்? சம்திங் கால்ட் த law of jealousy is awakened. When the law of priority is violated, the law of jealousy is triggered. இதை நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னா உங்கள் உயிரை காப்பாற்றப்படும் சொல்கிறேன் நான். முன்னுரிமைகளின் பிரமாணம் உடைக்கப்படும் போது பொறாமையின் பிரமாணம் உயிரோட வர ஆரம்பிக்குது. The law of jealousy gets triggered. இப்போ என்ன நடக்குது தெரியுமா? டிப்பிக்கலி, ஜென்ரலி ஸ்பீக்கிங், மனைவி வெறும் பிள்ளைகள் மேலேயே நோக்கம். கணவருக்கு தேவைப்படுகிற தாம்பத்திய உறவின் தேவைகளாக இருக்கலாம், அவருடைய கவனிப்பு அனுசரிப்பின் தேவைகளாக இருக்கலாம். எப்படி இருந்துச்சுங்க இந்த நாள், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, இது செஞ்சிங்களா அது செஞ்சிங்களா, ஏன் டயர்டாக இருக்கிறீங்க, ஆஃபீஸில் ஏதாவது சம்பவம் நடந்துருச்சா, உங்கள் பிளான் என்ன, நான் உங்களுக்கு எப்படி சகாயம் பண்ண முடியும், உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பிளான் இருக்குல்ல, நான் என்ன செய்யணும், வாங்க நம்ம வெளியே போகலாம். இந்த விஷயங்களை கவனிச்சுக்காத போது என்ன ஆயிடுதுன்னா, கணவர் அவருடைய முழு எனர்ஜி எங்கே போட ஆரம்பிக்கிறாரு? திருமணத்தில் இல்லை, வேலை மேலே போட ஆரம்பிக்கிறார். வாய்? பிகாஸ் தட்ஸ் லைக் அவர் ரெஸ்டிங் பிளேஸ், அவர் கோ டு பிளேஸ். ஏன்னா ஆண்கள் எப்படி தெரியுமா, ஒரு வேலை பிடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், மணிக்கணக்காக செஞ்சு அங்கேயே தூங்கி கூட ஏன்ச்சு வந்துடுவோம் நம்ம. ஏன்னா வேலைன்றது இட் கேன் பி சச் அன் ஈஸி டெம்டேஷன், ரைட்? ஸோ த மேன் ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங் ஆன் ஹிஸ் ஜாப் அண்ட் ஃபைனலி ஒன் டே தேர்ஸ் அ கம்ப்ளைண்ட். அந்த வைஃப் சேஸ், வாட் ராங் டிட் ஐ டூ? நான் என்ன தப்பு பண்ணேன்? I was taking care of our family. அப்பா அவர் சொல்றாரு, no, you should have taken care of the husband. And the wife can complain the same way as well. என்னங்க நீங்க என்கிட்ட நீங்க பேசல, என்னோட நீங்க நேரத்தை செலவழிக்க மாட்டேங்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வரீங்க, பிள்ளைகளோட விளையாடுறீங்க, படுத்து தூங்குறீங்க.
தேவைப்படுற நேரத்தில் தாம்பத்திய உறவுக்காக நம்ம ஒன்றா இருக்கிறோம். அதை தவிர்த்து என்னோட நீங்கள் பழக மாட்டேங்கிறீங்க, என்னை நீங்கள் டேட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. கடைசியாக என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு எப்போ சொன்னீங்கன்னு மனைவி கேட்குறாங்க. நம்ம சொல்கிறோம், அது அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னேனே, அது போதாதா உனக்கு? இன்ன வரைக்கும் உங்க கூட தான் இருக்கிறேன் நான், உனக்கு அத்தனை போய் வேலை செய்கிறேன் நான், இதெல்லாம் செல்லாத காசுன்னு சொல்கிறேன் நான். யூ ஹாவ் டு கல்டிவேட் a relationship with your wife every day. எவ்ரி டே. டாக்டர் ரிக் வாரன் சொன்னதை திரும்பி அடுத்த செஷனில் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஆனால் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அவர் சொல்கிறாரு, டேட்டிங் இஸ் ஃபார் மேரேஜ் அண்ட் மேரேஜ் இஸ் ஃபார் டேட்டிங். திருமணம் பண்ணிக்கிட்டதே பிள்ளைகளை பெற்றெடுத்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி பில்லு கட்டி கல்யாணம் பண்ணி துரத்தி விட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே ஊழியத்துக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு வர்றதில்ல. திருமண வாழ்க்கைன்றது என்னது? முதல் வாழ்க்கை துணையை அனுபவிக்கிறதுக்காக. வாட் இஸ் மேரேஜ் ஃபார்? Among the most important things, one of the most important things is this: to enjoy life with your wife, to enjoy life with your spouse. So now going on along the same lines, பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. So God first, wife next ன்னு வராம குடும்பம் கொண்டு வந்துறாங்க தெரியுமா? முக்கியமாக பிள்ளைகள் பிறந்துட்ட பிறகு அது ஒரு டேஞ்சரஸ் கான்செப்ட்னு சொல்ல வரேன். இப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்க திருமணம் ஒட்டிட்டு இருக்கிறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? பிள்ளைகள் தான், அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு தான். Both are focused on parenting, and it's only parenting that's keeping them together, not their love for each other, not their marriage. அவங்க மேரேஜ் ஆரோக்கியமா இல்லை, ஆனால் பிள்ளைகள் இருக்கிறதுனால பேசிக்கிறாங்க, பழகுறாங்க, ஒன்றா போய் ஃபீஸ் கட்டலாம், ஒன்றா உட்காந்து மார்க்ஸ் கார்டில் சைன் பண்ணலாம். பட் their marriage is not healthy. ஓரியோ பிஸ்கெட் மாதிரி என்னாச்சு? அது ஒட்டிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னது? நடுவில் இருக்கிற அந்த க்ரீம் மட்டும்தான். இப்போ அந்த க்ரீம் பிள்ளைகள் வளர்க்குறதா மாறிடுச்சு. என்ன தெரியுமாகும்? ஒரு நாள் பிள்ளைகள் வளருவாங்க, காலேஜுக்கு போவாங்க தங்கி படிக்கிறதுக்கு. பிள்ளைகள் வளர்ந்து வீட்டை விட்டு போகிறாங்க, வேலைக்காக வெளியூர் போகிறாங்க, இல்லை திருமணம் ஆகி போகிறாங்க. இப்போது 2 ஓரியோ பிஸ்கெட்டும் மூஞ்ச பார்த்துக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் பிள்ளை இருந்தான், 2 பேரும் பிள்ளை சம்மந்தமாக பேசணும், பிள்ளை சம்மந்தமாக வேலை செஞ்சோம், பிள்ளைக்காக நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஃபார் த சேக் ஆஃப் த க்ரீம் we were together, but now there's no cream. What do you do? What do you do now? How do you handle marriage now? See, this is where the marriage goes to a dead end. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அநேக பெரியோர்களுடைய திருமணம் ஃபெயில் ஆனது காரணம் என்ன தெரியுமா? Instead of working on their marriage regularly, they were only focused on children and career. And one day when the husband is retired, he does not know what to do. One day when the children leave, they don't know what to do. Why? Because now they're not able to enjoy each other, because they have not cultivated each other's presence and friendship. இவருக்கு அவங்க முக்கியமாக தெரியல, அவங்களுக்கு இவர் முக்கியமாக தெரியல. 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, பட் they feel a distance. ஏன்? இவ்வளோ நாள் நம்ம இருந்ததே பிள்ளைகளுக்காக தான், இப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்போது ஓவராக பிள்ளைகள் வாழ்க்கையில் மூக்க நுழைச்சின்னு சண்டை போடுறது யார்? People who did not focus on their marriage, but they focused only on children, will keep meddling with their children's lives. இப்போ 3 ஆப்ஷன் தான் இருக்குது. என்ன ஆப்ஷன் தெரியுமா? ஆப்ஷன் நம்பர் 1, கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டோம் பிள்ளைய, என்ன பண்ணலாம்? திரும்ப கால் பண்ணி தொலை கொடுக்கலாம். அவள் தீர்மானத்தில் நான் தலையிடுவேன். ஏன்? அவளை வச்சு தானே நம்ம கல்யாணம் நடந்துச்சு. இப்போ அவள் போயிட்டாலே என்ன பண்ணுறோம்? அவங்க தீர்மானத்தெல்லாம் போய் தலையிட்டு அவங்க 2 பேரும் நிம்மதியும் கேட்டு விட்டுருது. அப்புறம் போய் யூ சி, when God first, spouse next கொண்டு வரலனா, when children leave, there is no marriage. When there's no job, there is no marriage. இப்போ மாமியார் மருமகள் பிரச்சனைக்கு மிகப்பெரிய காரணமே, நல்லா கவனிங்க, I'm not pointing fingers at any person that I know. நல்லா கவனிங்க, மாமியார் மருமகளுடைய பிரச்சனைக்கு மிகப்பெரிய காரணமே என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இட்ஸ் பிகாஸ் மாமியார் மாமனாருடைய திருமணம் ஆரோக்கியமாக இல்லாததுக்கு. மாமியாருடைய திருமணம் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா பிள்ளைகள் திருமணம் பண்ணி போயிட்ட பிறகு நிம்மதியாக இருப்பேன். ஏன் தெரியுமா? அவங்க போட்டவங்க நல்லா இருக்கட்டும், அவங்கள அதுக்காக தான் வளர்த்து விட்டோம், நல்லா இருக்கிறாங்க விடுங்க, நம்ம 2 பேர் தான் கர்த்தருக்குள்ளே நெருக்கமாக இருக்கிறோமே, வாங்க ஜாலியாக ஊர் சுற்ற போகலாம், வாங்க இவ்வளோ நாள் என்ன பாரிஸ் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லி கதை விட்டீங்க, வாங்க மலேசியாவுக்கு போகலாம், சிங்கப்பூருக்கு போகலாம். பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, போயிட்டாங்க, அதுக்கு நம்ம திருமணம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா பிள்ளைகளை வளர்க்கும் போதும் நீங்களும் நானும் வாரம் வெளியே போயிட்டு தான் வந்தோம். வீட்டுக்கு வந்த உடனே பிள்ளைகளை கொஞ்சிறதை விட என்கிட்ட தான் நீங்கள் அதிகமாக பேசியிருக்கிறீங்க. பிள்ளைகள் தூங்கிட்ட பிறகு எனக்காக எந்திரிச்சு என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து எனக்கு நீங்கள் மசாஜ் பண்ணி விட்டீங்க, என்ன கவனிச்சிங்க, எப்படிமா இருந்துச்சு இந்த நாளுன்னு கேட்டீங்க. ஸோ while we were parenting, we were continuously working on our marriage. So now that there are no children, it does not mean our marriage is over. We still have a healthy marriage. So when your marriage
is not healthy, it will either show up in your children's life where you keep meddling with their decisions. இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த ஆப்ஷன் என்ன தெரியுமா? பசங்க வாழ்க்கையில் தான் தலை நொழிக்க முடியல. இப்போ என்ன ஓவராக ப்ரெஷர் பண்ணுறது. எப்போ எனக்கு பேர பிள்ளையை பெற்று கொடுப்பேன், நான் அதை வளர்க்கணும்னுக்கிறேன். ஆய வீட்டில் தான் வளருவான் அவன், பாட்டி வீட்டில் தான் வளரணும் அவன். ஏன்? பிள்ளைகள் வளர்ப்பில் தான் கல்யாணமே உசுரோடு இருந்துச்சு. இப்போ என்னத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க? இன்னொரு பிள்ளை பிறக்கணும்னு வெயிட் பண்ணுவாங்க. இப்போ பிள்ளை பிறந்தோன்னு என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? அப்பா அம்மா வீட்டுக்கு கூட அனுப்பாமல் தாத்தா பாட்டி மாதிரி நான் வளர்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. தட்ஸ் அ டேஞ்சரஸ் திங். த சைல்ட் மஸ்ட் க்ரோ வித் த பேரண்ட்ஸ். வெறும் செல்லம் கொடுத்து ஊட்டி வளர்க்குற பாட்டி தாத்தா மார்க்கிட்ட ஒரு பிள்ளை ஆரோக்கியமாக வளர முடியாது. அந்த பிள்ளை அட்வான்டேஜ் எடுத்துக்குவான். ஒரு நாள் அந்த தாத்தா கை ஓங்குனா, ஏன் தாத்தா நீ கை ஓங்குற, நீ என்ன எங்கள் அப்பாவான்னு கேட்குவான் அந்த பையன். ஆனால் அப்பா அம்மா கிட்ட அவன் பேசுகிற மாதிரியே இல்லை. அப்பா அம்மா கிட்ட வளர்கிற குழந்தை ஆரோக்கியமாக இருப்பான்னு சொல்கிறேன் நான். அதனால தான் அத்தை வீட்டில் வளரணும், நீ சித்தி வீட்டில் வளரணும், தாத்தா வீட்டில் பாட்டி வீட்டில் வளரணும்னு ஒருத்தரும் பிள்ளைகளை அனுப்பி விட்டுறாதீங்க. யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் சில்ட்ரன் அண்ட் யூ ஒர்க் ஆன் யுவர் மேரேஜ் அஸ் வெல். ப்ரையாரிட்டி சொல்லுங்கள். காட் ஃபர்ஸ்ட், அடுத்தது ஸ்பௌஸ் நெக்ஸ்ட், அதுக்கு அடுத்ததா அதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய தகப்பன் தாய்மார்கள் அத்தனை பேரும். யூ see, so when instead of காடுக்கு அடுத்ததா ஒய்ஃப்னு சொல்லாமல், மேரேஜ்னு சொல்லாமல், ஃபேமிலின்னு ஓவரால் கேட்டகரியில் பிள்ளைகளை மட்டும் மனசில் வச்சு சொல்லிட்டா என்ன டேஞ்சர் ஆகுது? they are left with a broken marriage when the children leave the home. இப்போ என்ன நடக்குது பாருங்கள். they have already two options சொன்னேன். ஒன்று, பிள்ளைகள் வாழ்க்கையில் தலையில் அப்படியே மூக்கை நுழைச்சி அவங்கள நாசப்படுத்தி விட்டுருது, அவங்க சமாதானத்தை, அவங்க திருமணத்தை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருது. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன சொல்லு? பேர பிள்ளைகளை கூப்பிட்டு பேர பிள்ளைகளை வளர்க்குறது மூலமாக திருமணத்தை நடத்த ஆரம்பிப்பாங்க. தட் இஸ் டேஞ்சரஸ். நம்பர் 3, I have a better option. God has a better option. You know what's that better option? Work on your marriage. Prioritize your wife. Prioritize your husband. கணவருக்கு முக்கியத்துவம் செலுத்தி முன்னுரிமை கொடுத்து, உங்கள் மனைவிக்கு முக்கியத்துவம் செலுத்தி அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உங்கள் மனைவியோட நேரத்தை செலவழிக்க கற்றுங்க. நான் ரியலைஸ் பண்ணுறேன் பாருங்கள். என்னுடைய திருமணத்தை நான் இன்றைக்கி ப்ரையாரிட்டைஸ் பண்ணலன்னா, என் மனைவிக்கு தேவைப்படும் போது என்னுடைய மனைவியின் தேவைகளை நான் சந்திக்காமல், என் மனைவிக்கு நான் ரொம்ப இன்சென்சிட்டிவாக இருந்தேன்னு வச்சுங்களேன், இன்னும் 20 வருஷம்தான் பாருங்கள், கேரு, செல்சி இவங்கெல்லாம் திருமணம் ஆகிட்டு போயிடுவாங்க. அன்னைக்கு என்னுடைய திருமணமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனைவி எனக்கு நம்பர் 1 ப்ரையாரிட்டி ஆஃப்டர் காட் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்தி வாழ்கிறதுனால ஒரு அருமையான விஷயத்தை என்னுடைய திருமண வாழ்க்கையில் நான் பார்க்க முடியுது. அண்ட் ஐ வாண்ட் கிவ் யூ த சேம் டீச்சிங் as well. God first, spouse next, children third, and then come relationships. Now we are not talking about career, calling, அதை பற்றியெல்லாம் பேசல. We are just talking about relationships. All right? So Genesis 2:24 நம்ம பார்த்தோம். படிச்சிடலாமா? அந்த 24 படிச்சிடலாமா? நம்ம we are closing session 1, but I'm sure this is a much needed teaching. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டுனா என்ன அர்த்தம்? பொறுப்பை விட்டுட்டு, கடமையை விட்டுட்டு இல்லை, தகப்பன் தாய் உடைய தலைமைத்துவத்தில் இருக்கிற குடும்பத்தை விட்டு பிரிந்து, அம்மா அப்பா அது உங்கள் குடும்பம், அம்மா அப்பா இது எங்கள் குடும்பம், புது குடும்பம், அதனால் உங்களை விட்டுட்டெல்லாம் போயிட மாட்டோம், அதனால் உங்களை கைவிட்டுறோம் நினைக்காதீங்க. இப்போது முதல் நான் மட்டும்தான் உங்களுக்கு கடமைப்பட்டிருந்தேன், இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்களால் இழந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறோம், உங்களை பார்த்துக்கிறோம், உங்களை நாங்கள் பராமரிக்கிறோம். ஆனால் எங்கள் தீர்மானங்களுக்கு நீங்கள் குறுக்கையில் வர்ற மாதிரி இல்லை. என் பிள்ளைக்கு நான் ஜானின் பேர் வைக்குவேன், டேவிடின் பேர் வைக்குவேன், நடுவில் நீ வந்து இல்லை தாத்தா பேர் தான் வைக்கணும் நீங்கள் சொல்ல வேண்டாம், உங்கள் கன்சிடரேஷன் நான் எடுத்துக்கிறேன், ஆனால் டிசிஷன் இஸ் ஆல்வேஸ் ours. So when you do that, even when after your children are born, your wife must be your number 1 priority. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிள்ளைகள் நிறையா பிறந்துட்டு பிறகு கூட ஒவ்வொரு கணவர் மால்ட்டு சொல்கிறேன், sleep with your wife. It's a very important thing, very very important thing. Yes, children are there, but you and your wife are always one. That is how God has designed it to be. அப்படி செய்யும் போது என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு நாள் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆவீங்க, you will say thank you Lord, now I get to spend more time with my wife. Because since the marriage is healthy, you're not terrified of retirement. You're saying, wow, thank you Lord, என் மனைவியோட இப்போ நான் நல்லா செலவழிக்க முடியும். Number 2, when children go, you will cry, you will weep, you will miss them, but you will say all the best. Now your decision, your family. உன்னை நல்லா பொறுப்பாக வளர்த்துருக்கிறேன், போங்க நல்லா வாழுங்க, பெருமை சேர்க்குற மாதிரி வாழுங்க. நடுவில் அப்பா வந்து மூக்க நாளைப்பன்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் அப்பாவை மறந்துட மாட்டீங்க, எனக்கு தெரியும். அப்பாவும் வருவேன், அம்மாவும் வருவோம், ஆனால் உன் குடும்பம் இது என் குடும்பம், சரியா? You know what the children will say? அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் பாரிப்போம், இவ்வளோ நாள் எவ்வளோ ஊருக்கு போகாமல் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கம்மா, என்ஜாய் பண்ணுங்கம்மா. இப்போ பிள்ளைங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க நமக்கு.
கரெக்டா இல்லையா? சத்தமாக சொல்கிற மாதிரி, கேரஸ் கேட்குற மாதிரி வெளியே தான். இப்போ பிள்ளைங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்கம்மா, போங்கம்மா ட்ரிப்புக்கு போயிட்டு வாங்கம்மா, கஷ்டப்படாதீங்கம்மா. ஓகே, how many of you understood? So what's the first law of marriage that we learned today? The law of priority. எல்லாம் சொல்லுங்க, முன்னுரிமைகளின் கோட்பாடு. என்ன பிரதர் அது முன்னுரிமைகளின் கோட்பாடு? இங்கிலீஷில் படிங்க எல்லாருமே. A man shall leave his father and mother and be cleaved to his wife. ஓகே, தமிழில் சொல்லாமா? புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்திடலாம் அந்த நேரத்தில். எஸ்.